வணக்கம் மக்களே, we welcome you to episode 217 of Vada London National Tamil podcast. இந்த பாட்காஸ்ட் எபிசோட்ல நாம எதை பத்தி பேச போறோம்னா, நேத்திக்கு தோற்றுருவோமோங்கிற ஒரு நிலைமை வரைக்கும் போயிட்டு திடீர்னு பரவாயில்லையே 1 point is better than 0ன்னு நம்மள உணர வச்ச செல்சி போய் ஆடல அவே கேமோட பிஎல் அவே கேமோட ரிவ்யூ தான் பண்ண போறோம். ரிவ்யூ தான் பண்ண போறோம். நம்ம ரெகுலரா எபிசோட் பண்ணதுனால ரிவ்யூவா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பட் ரிவ்யூ தான் பண்ண போறோம். இன்னைக்கு ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கீங்க. 5 பேர் இருக்கோம் இன்னைக்கு பேசுறதுக்கு. ஸோ இட்ஸ் மீ ஹூ வில் பி அருண் ஹோஸ்டிங் த ஷோ. அடுத்து என் கூட இருக்கிறது யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் அரவிந்த் அண்ட் ஹேமந்த். ஹலோ பாய்ஸ். ப்ரோ. வாட்ஸ்அப்னா என்ன ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா தான் இருக்கு. ஒரு மாதிரி அப்படியே ஹேங் ஓவராகவும் இல்லாம ஒரு மாதிரி வந்து ஒரு நல்லா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் பாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இல்லாம ஒரு மாதிரி அரகுற ஃபீலிங்கா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கூட ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜாயின் பண்றது பிரசன்னா. ஹலோ கியூ ப்ரோ, உன்னோட ஃபேன் ஆர்மி வந்து கமெண்ட் போடுறதுக்கு. ஸோ இந்த தருணத்துல நம்ம வந்து இன்னைக்கு கியூ ப்ரோவோட பர்த்டே. ஸோ நம்ம கியூ ப்ரோ பிலேட்டட் பர்த்டே விஷஸ் இந்த எபிசோட். ஸோ அடுத்தது இந்த எபிசோடு ஒரு விசேஷமா இருக்கும்னு நினைச்சிட்டு விசேஷ் ஜெர்மனில இருந்து நம்மளுக்கு வந்தாரு வின் ஆயிடுவோம்னு நினைச்சிட்டு. பட் கடைசியில சாதாரண ஈவெண்டா முடிஞ்சு போச்சு. ஸோ வெல்கம் டு த ஷோ விசேஷ். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ அருண். pleasure having you here. இதுதான் வந்து நம்மளுடைய பேனல் இன்னைக்கு பேசுறதுக்கு. ஸோ நம்ம அப்படியே டாபிக்ஸ்குள்ள போயிடுவோம். பட் டாபிக்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா 923 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கோம் நம்ம இந்த சேனல்ல. 77 more to 1000, road to 1000. ஹேமந்த் சொல்ற மாதிரி road to 1000 ஓடிட்டே இருக்கு. அந்த ரோடு December 31st நம்மள 1000 ரீச் பண்ண முடியும் ஒரு நம்பிக்கையோட நாங்க இருக்கோம். ஆல் திஸ் பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட் தட் யூ கைஸ் ஹவ் பீன் கிவிங் அஸ். ஸோ அந்த சப்போர்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நாங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. சிட்டி எபிசோட் பேசினதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க, ப்ரோ நீங்க பண்ணினது நியாயமே இல்லை, இது இன்னும் பெருசா கொண்டாடி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி திட்டுறதாலும் திட்டுங்க, நல்லது பண்ண சொல்றதும் பண்ணுங்க. நீங்க சொல்றது எதுவாக இருந்தாலும் நாங்க எடுத்துட்டு அந்த எபிசோட்ஸ் வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம். அதுதான் எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த இயர்க்குள்ள போயிடுவோம். ஸோ அது முடிஞ்சிச்சு. நம்ம இப்ப டைரக்டா டாபிக்ஸ்குள்ள போயிடுவோம். ஸோ விசேஷ் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, உங்களை தான் வந்து உங்களை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த பசங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு அளவுக்கு தோராயமா தெரியும் அவங்க கூட பேசினதுலயே. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் தாட்ஸ் நான் வந்து நினைச்சது வந்து நம்ம கண்டிப்பா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு தான். பிகாஸ் செல்சி வாஸ் பிளேயிங் ரியலி பேட் இன் த லாஸ்ட் சின்ஸ் த ஸ்டார்ட் ஆஃப் சீசன். ரொம்ப பேட்னு சொல்ல முடியாது. பட் தேர் ஆல்சோ நியூ டீம் வித் நியூ மேனேஜர். ஸோ தேர் ட்ரைங் டு இம்ப்ரூவ் எவ்ரி கேம். பட் எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 70 minutes ஐ வாஸ் ரியலி டிசப்பாயிண்டட். நான் வந்து சரி ஓகே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சேனா. அதுக்கப்புறம் வந்து பட் செல்சி கடைசி 3-4 கேம் நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு ரிதம்குள்ள வந்துட்டு இருக்காங்க. Correct, but in the last 3-4 games, I think they were playing against bottom 10. Yeah, அவங்க bottom 10 தான், but then they were also playing against bottom 10. So அவங்க பாட்டம் டீம்லாங்கிறதெல்லாம் ஓவர். சரி ஓகே சொல்லுங்க. So but எனக்கு வந்து Arteta பண்ண மேன் மேனேஜ்மெண்ட் வாஸ் ரியலி குட். அங்க வந்து கரெக்டான டைம்ல கரெக்டா சப்ஸ்டியூட் கொண்டு வந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து the way we really grew into the game. எனக்கு அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் காய் எனக்கு வந்து காய் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் வந்து லெவர்குசன்ல வந்து காய் வந்து நிறைய பார்த்துருக்கேன் இங்க. ஸோ விசேஷ் வந்து ஜெர்மனில இருக்காரு. ஸோ அவர் லெவர்குசன்ல நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ வந்து he still young. But then எனக்கு வந்து காய் வந்து வந்த உடனே வந்து he tried to make few things happen. சென்டர் ஃபார்வர்ட்ல. ஸோ ஐ ரியலி லைக் தட். பட் தென் நெகட்டிவ்ஸ் வந்து எனக்கு வந்து மேட்ச்ல வந்து சினி தான். zinchenko வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்றதுல வந்து இஸ் ரியலி an asset for the team. But then எனக்கு வந்து defensively is really a big problem for us. Yes, for sure. Liability. But Arteta அது 45th minute also off timeல வந்து சேஞ்ச் பண்ணது வந்து that's one of the good point from the game which I would take. And then Declan Rice. நான் வந்து சொல்றது வந்து என்ன அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லுவேன், 100 million தான் பே பண்ணியிருக்கோம். மேபி we have to pay this time another 100 million.
He was awesome throughout the game. Yep. I really like that. ரெண்டு கொஸ்டின்ஸ் எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா, ஏன் வந்து பார்ட்டி கொண்டு வரல தாமஸ் சார், ம், ம். ஈவன் ஆஃப்டர் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அஸ் அ சப்ஸ்டியூட். அண்ட் தென் லெஃப்ட் விங்ல வந்து மார்டினெல்லி வந்து சீக்கிரமா சேஞ்ச் பண்ணல. பிகாஸ் ஐ திங்க் அர்டேட்டா மேட் த சப்ஸ்டியூட் அரௌண்ட் 78th minute. ம். மார்டினெல்லி அவுட் அண்ட் ட்ரோசரா ஜாயின். அது வந்து ஏன் வந்து சீக்கிரமா பண்ணல அப்படிங்கிறது தான் என்னோட ரெண்டு கொஸ்டினா இருந்தது கேம் முடியப்போ. ரைட், அதையே டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. அப்படியே மூவ் பண்ணுவோம். அரவிந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். நீ ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல ஸ்டார்டிங் லைன் அப்போட நீ ஸ்டார்ட் பண்ணு. நீ எதிர்பார்த்தியா ஸ்டார்டிங் லைன் அப்ப? ஐ மீன் எதிர்பார்த்துதான் வந்து சாக்கா ஃபிட் அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே இது எதிர்பார்த்தது தான், நத்திங் டிஃப்ரெண்ட். ஜார்ஜினியோ அந்த அவே கேம்ல இன் மை ஒப்பீனியன் பிளே ஜார்ஜினியோ ஓவர் பார்ட்டி ஆல் டே. கண்டென்ஷியஸ். ஓகே, இது ஒரு டாபிக், இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, பிளே ஜார்ஜினியோ ஓவர் பார்ட்டி. ஓகே ஓகே ஓகே. எனக்கு லாஜிக் கூட சொல்லியே. அவே கேம்ஸ்ல யூ வாண்ட் தட் ஃப்ரீ ஃப்ளோ அட்டாக் இருக்கணும், பட் அட் த சேம் டைம் இந்த ஜார்ஜினியோ பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் ஸ்பேஸ் அவன் பின்னாடி கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்ஷனா இருந்துகிட்டே இருப்பான். அது ஐ லைக் தட் கவர் பெட்டர் தென் வாட் பார்ட்டி ஆஃபர்ஸ். பிளஸ் ஜார்ஜினியோ, ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ், பாயிண்ட் டு ப்ரூவ், ஆல் ஆஃப் தட் டுகெதர், தட் அந்த ஆஸ்பெக்ட் as well இந்த பர்டிகுலர் கேமுக்கு. ஸோ யா 11 வந்து எதிர்பார்த்ததுதான். விசேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி 70 minutes வெரி வெரி டிசப்பாயிண்டட். உள்ள போனப்போ வின் பண்ணுவோம் அப்படின்னு தான் போனேன். நத்திங் அகேன்ஸ்ட் செல்சி. செல்சி வந்து இந்த சீசன் தேவ் பீன் பிளேயிங் அன்பிலீவபிளி வெல், ஜஸ்ட் தட் தேவ் நெவர் ஹேட் ரிசல்ட்ஸ். அவங்களோட எவ்ரி கேம் எக்ஸ்டியில் ஜெயிச்சுட்டே இருக்காங்க, ஆனா ஃபினிஷ் பண்ண முடியல அவங்களால. ஒரு 4 வருஷம் முன்னாடி ஆர்சனல்ல பாக்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. நம்ம அவ்வளவு கிரியேட் பண்ணல, பட் நம்ம கிரியேட் பண்ண சான்ஸ் நம்ம பினிஷும் பண்ணல. சோ அந்த அந்த லெவல்ல இவங்க இருந்தாங்க, இருக்காங்க இந்த சீசன் செல்சி. the last 20 minutes I think ஒரு கியர் அப் பண்ணது வந்து pretty apparent. லாஸ்ட் 20 minutes கூட சொல்ல மாட்டேன், அந்த செகண்ட் கோல் போனதுல இருந்தே we sort of climbed up a gear அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். இது ஏன் முதல் ஹாஃப் அன் ஹவர் முதல் 45 மினிட்ஸ்ல ஏன் பண்ணாங்க? குட் பாயிண்ட். இது ஏன் வந்து அப்ப வந்து வந்தவங்க தான் டிஃபரன்ஸ் மேக்கர்ஸ் தான் வந்து அந்த இதுவே பண்ணிருந்தாங்கன்னா அவங்களே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமே. அப்படி இல்லையே, 50th minute இருந்தே கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த இன்டென்சிட்டி. சோ அந்த வந்தவங்க எல்லாம் 65th minute 70 minutes ஒரு 50th minute இருந்து நம்ம இன்டென்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அதே தப்பு தான் பண்ணிட்டு இருந்தோம். என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் பண்ணிட்டு இருந்தோம். So there is also a huge aspect of Chelsea defense here. ஓகேவா, அவங்க வந்து ஒரு 4-4-2 4-2-4 அந்த ஒரு பிளாக் மாதிரி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவல் ஆஃப் பிளேயர் செல்சியோட மிட்ஃபீல்ட் பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஆமா, அத பிரேக் டவுன் பண்றது ரொம்ப இட்ஸ் நாட் an easy feat. அதை பிரேக் டவுன் பண்றதுன்றது. அவங்களுக்கு வந்த 2 கோலுமே இட் வாஸ் ஒரு மாதிரி ஒரு ஃப்ளூக்கிஷ் கோல்ஸ் தான் சொல்லுவேனே தவிர, அவங்க கிரியேட் பண்ணி மிஸ் பண்ணதுதான் அதிகம். ஸ்கோர் பண்ணது wasn't like fantastic goals. அப்படியே நம்மள கார் ஓபன் பண்ணி ஸ்கோர் பண்ணாங்க அப்பல எதுவுமே கிடையாது. ட்ரூ. அது நம்ம அப்படிதான் நம்மளோட ஆடி ஜெயிக்க முடியும்னா அந்த மாதிரி தானே ஆடி ஆகணும். இப்ப சிட்டியோட ஆடினப்ப நம்ம என்ன சிட்டியை வந்து லைக் அப்படியே கார் பண்ணி கீர் பண்ணி கோல் போட்டோம். நம்ம எப்படி சிட்டியோட ஆடினா வின் பண்ண முடியும் நம்மளுக்கு தெரியும். அந்த கேம் பிளான் ஸ்டிக் பண்ணி ஆடணும். they did the same thing basically. That's why kudos to them. I'm not taking anything away from Chelsea. All I'm saying is this goes to show what insurmountable task that we were up against அப்படின்றதான் நான் சொல்றேன். In the last 20 minutes the comeback that came about, எனக்கு சான்ஸே இல்லை. it was a great feeling. 3 points எடுத்திருக்கலாமா? டிசர்விங் கிடையாது, எடுத்திருக்கலாம். 1 பாயிண்டோட I am happy to come back home. ஹேமந்த், இவன் சொன்னது வந்து லைக் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து அவங்களோட இந்த மிட்ஃபீல்ட் இது வந்து நம்மளால வந்து அன்லாக் பண்ண முடியாதது ஒரு பெரிய இன்சர்மவுண்டபிள் டாஸ்க்குங்கிற மாதிரி ஹைப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இட் வாஸ் டிஃபிகல்ட், டெஃபினெட்லி நான் ஒத்துப்பேன். ஏன்னா வே இன் விச் தே பிளேட் த கேம், ஒரு 4-5 மிட்ஃபீல்டர் அப்படியே வந்து நேராக ஃபிளாட்டா போட்டுட்டு நம்மள வந்து அவங்கள தாண்டி நீங்க பாலை கொண்டு போங்கடா பார்க்கலாங்கிற அதை. அண்ட் பிளஸ் கேலகர் வந்து சூப்பரா இது பண்ணிட்டே இருந்தான். அவன் வந்து he was closing down any space that we got. And that's where I was surprised that Jorginho was playing, because Jorginho ஆடினது அவனை வந்து பிரஸ் பண்ண அவங்க கிட்ட இருந்து பாலை ஈஸியா எடுத்தாங்க. ஓடகார்ட் அண்ட் சாக்கா were not having a great game. So ஸ்டெப் அப் பண்ணணும்னு நம்ம யாரை எதிர்பார்ப்போமோ அந்த ஆளுமே ஸ்டெப் அப் பண்ணாம he was continuously like அப்படியே losing the ball. அங்கதான் எனக்கு வந்து அவன் ரைட் ஃபிட் இல்லைன்னு தோணுச்சு. பிளஸ் எனக்கு வந்து இந்த ஒரு இவங்க இப்படி ஆடுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியும் கேம்குள்ள போகாத மாதிரி இருந்தது. யுவர் தாட்ஸ் ஆன்? என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் இதுதான். நம்ம இவங்க ஓகே செல்சினா இப்படி ஆட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமாம் ப்ரோ, ஐ திங்க் ஜார்ஜினியோ
எனக்கு ஜார்ஜினியோ பிடிக்கும் ஆக்சுவலா எனக்கும் பர்சனலா. பிடிக்கும். எனக்கு அதனால ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது இப்ப நம்ம பண்றத பாக்குறதுக்கே. ஆமா. பட் என்ன பிரச்சனைனா ஜார்ஜினியோ கிட்ட வந்து சில விஷயம் தான் எதிர்பார்க்க முடியும். அண்ட் ஒன் ஆஃப் தட் இஸ் அவன்கிட்ட லெக்ஸே இல்ல. ஸோ ஹி டஸ் நாட் ஹேவ் த லெக்ஸ் டு கவர் த ஏரியா. நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ வாட்டி நேத்தி வந்து நம்மளோட மிட்ஃபீல்ட் நடுவுல தேவர் காவிங் அண்ட் கமிங் ஆக்சுவலா அப்படியே பால் எடுத்துட்டு கார்னர் கேலகர் ஓடுவான். எங்கடா ஆப்வியஸ்லி ரைஸ் வேற ரோல் ஆடிட்டு இருந்தான். இப்போ ரைஸ் வந்து டீப்பா ஆடி மேபி ரைஸ் ஹாவர்ட்ஸ் ஓடகார்ட் மைட் ஹவ் ஆக்சுவலி ஒர்க் நேத்தி கூட. பிகாஸ் ஆர் லைக் ஒரு பார்ட்டி வந்து என்னதான் ரிஸ்க் எடுத்தாலும் வந்து ஓகே கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணிடுவான் அந்த மாதிரி தான் நானும் நினைச்சேன். இல்ல பார்ட்டி பத்தி நான் பேசியிருப்பேன். பட் போஸ்ட் மேட்ச்ல வந்து ஐ சா ஆர்டெட்டா வந்து ஹி செட் இல்ல வி ஹேவ் அ பிக் கேம் அட் செவியா, ஸோ அதனால தான் பார்ட்டி வாஸ் ஆக்சுவலி ஃபிட் பட் வி டிடன்ட் வாண்ட் டு. ஐ ரெட் சம்திங் இங்க ட்விட்டர்ல தட் ஹி வாண்டட் டு யூஸ் ஹிம் ஆன் வெட்னஸ்டே. ஸோ ஓகே ஐ அண்டர்ஸ்டுட் தட். பட் ஐ மீன் இல்ல ப்ரோ, லைக் ரொம்ப கஷ்டப்பட்டான் ப்ரோ. பிகாஸ் 3 பேருமே அவங்க மிட்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா கைசேடோ, என்சோ அண்ட் கானர் கேலகர், ஆல் ஆஃப் தம் எல்லாருக்குமே கால் இருக்கு ப்ரோ. எல்லாருமே ஓடுவானுங்க ஆக்சுவலா. லைக் நாட் நெசசரிலி அங்க போயிட்டு கோல் அடிக்கிறதுலாம் இல்ல, அட்லீஸ்ட் பால் கேரிங் அபிலிட்டி 3 பேருக்குமே இருக்கு. அந்த மிட்ஃபீல்ட் அவங்க டிஃபென்சிவ் 4 தாண்டி இருந்த 6 பேருமே வந்து ஓடுற எல்லாருமே அவங்க அதே மாதிரி தான் ஃபால்ஸ் 9 ஸ்டெர்லிங்க போட்டாங்க. ஆமா. அண்ட் நிறைய பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா குஸ்டோ இஸ் ஆல்சோ கோயிங் வெரி அட்வான்ஸ்ட். சோ எல்லாருமே என்னால ஒத்துக்கவே முடியல. அவன் ஆடினதப்பா அவனும் குக்குரையாவும் ஆடினதை பார்த்து எனக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வந்து நீங்களா இப்படி ஆடக்கூடாதா அப்படின்றது எனக்கு ஒரு விஷயம். எனக்கும் அவன் செம்ம கேம் ஆடினா ஒரே தப்பு பண்ண ஆக்சுவலா கேம்ல ஒரு லேப்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் கிராஸ் ஆட விட்டதுக்கு அதுதான். பட் சூப்பரா ஆடினான். அவனும் வந்து இன்வெர்ட் பண்ணி உள்ள வந்து ஷாட்ல எடுக்கிறான் லெஃப்ட் ஃபுட்ல. கேவலமா தான் எத்தான்னு வச்சுக்கோங்க. பட் ஜார்ஜினியோ ப்ரோ வாஸ் நாட், அவன் வந்து நல்ல ஃபிட் இல்ல ப்ரோ. பிகாஸ் அதான் நம்ம பார்த்தோமே, லைக் அவனுக்கு அவ்வளோ லைக் ஹீ இஸ் நாட் கோயிங் டு கவர் டிஸ்டன்சஸ். அந்த மாதிரி பிளேயரே இல்லை. அவன் வந்து ஒரு சிட் பேக் பண்ற டீம்ல வந்து ஏதாவது கார் பண்ண முடியுமா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஜார்ஜினியோ. ஐ ரியலி ரியலி லைக் ஜார்ஜினியோ. பட் யா எனக்கு பிடிக்கல. பட் நாட் ஜஸ்ட் தட், ஐ டிடன்ட் திங்க் ஈவன் ஜின்சென்கோ. I think நம்ம வட லண்டன் ப்ரிவியூ எபிசோட்ல பார்த்தேன். I think lot of people were actually saying Tomiyasu for Zinchenko. ஏன்னா they knew Raheem Sterling will give him a tough time. And not even just Raheem Sterling. நான் தான் சொன்னல குஸ்டோ வந்துட்டான். 2 பேருமே வரானுங்க அட்டாக்குக்கு. ஸோ அதுதான். அண்ட் இதுதான் இந்த ஃப்ரண்ட் த்ரீ விளையாடணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம். பட் எதுவுமே நடக்கல. ஃப்ரண்ட் த்ரீ ஒண்ணுமே பண்ணல. சாக்கா வந்து நாட் ரெடிங்கிறது ஆப்வியஸா தெரிஞ்சது. பட் மித்த 2 பேரும் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். மார்டினெல்லி வாஸ் ஈஸிலி லைக் பீடன் பை குஸ்டோ. ஐ வாசன்ட் எக்ஸ்பெக்ட். ஐயோ பரவாயில்ல. சாக்கா நாட் ரெடியா? No, I just want to say சாக்கா கிட்ட இருந்து நான் அவ்வளோ எதிர்பார்க்கல. ஒரு ரெடியா இருந்த சாக்கானா குக்குரே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த மாதிரி எல்லாம் ஆட விட்டுருக்க மாட்டோம். நீ கொஞ்சம் நியாயம். ரஸ்டி சாக்கா, நாட் ரெடி சாக்கா கிடையாது. ரஸ்டினஸ்னா உனக்கு ஃபுல் 100% நீ வந்து மேட்ச்ல டெலிவர் பண்ண முடியாத அளவுக்கு அந்த இருக்கிற விஷயம் தானே. pretty much the same thing. I expected more from Martinelli and Jesus. I definitely expected a lot more from Martinelli. I was a little disappointed in how நம்மளுக்கு பிடிச்ச பையங்கிறதுனால அவனோட பேர் வெளியே வர மாட்டேங்குது. பட் ஆனா அவன் விளையாடுனதுமே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இதுவாக தான் இருந்தது. ஒரு மாதிரி இந்த கேம் வந்து குஸ்டோ வந்து இவ்வளவு டாமினேட் பண்ண விட்டது வந்து ஐ டோன்ட் லைக் தட் பார்ட். பின்னாடி இத ப்ராபபிலி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஜார்ஜினியோட ஃபால்ட் எவ்வளவு, ஜார்ஜினியோ ஃபால்ட் எவ்வளவு, ஓடகார்ட் அண்ட் சாக்கா were not on the same page and had a very poor game. அதுக்கு அட்ரிபியூட் பண்ணனும்ன்றதும் அதுதான். நான் ஓடகார்ட் சாக்காவை பத்தி ஆரம்பத்திலேயே அவங்கள பத்தி தான் நான் சொல்லிட்டேன். ஓடகார்ட் வந்து இது பண்ணலன்னு சொல்லிட்டு நான் அதை பேசாம இல்லவே இல்லை. அதுதான் சொல்றேன் நான். லைக் the fact that all of these guys like flop together. plus எனக்கு இன்னொன்னு ஜார்ஜினியோ என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு மிட்ஃபீல்ட் செட்டப் இருக்கிறப்ப உனக்கு வந்து அந்த மிட்ஃபீல்ட தாண்டி பால தூக்கி போடுற ஆள் வேணும். ஐடியலி யூ would expect ஜார்ஜினியோ to do that because அது வந்து அவன் வந்து நமக்கு முன்னாடியே பண்ணியிருக்கான். அந்த பால் அந்த லாஸ்ட் மேனை ஃபைன் பண்றது வந்து அவன் பண்ணுவான். பட் அவன் பண்ணாத பட்சத்துல தான் எனக்கு வந்து இப்ப விசேஷ் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ஏன் வந்து பார்ட்டி உள்ள வரல, ஒரு 20 மினிட்ஸ் கூட வரல, ஒரு 30 மினிட்ஸ் கூட வரலங்கிறது எனக்குமே வந்து ஒரு புரியாத விஷயமா இருந்தது. யூஆர் சேசிங் த கேம் and the team has scored the second goal and still you had Jorginho available. I'll tell you why. Because if you remove Jorginho and put Partey in, you have 2 DMs in Rice and Partey. You're chasing the game. You can't afford that. You need an attacker. But Rice is already playing advanced. He wasn't doing that great. Rice attacking ஆடினாலும் that he was not doing a Saka kind of number 8 role, and that is the low bar for me.
சோ அத லைக் ஃபார் லைக் சேஞ்ச் எடுத்துட்டு வந்தோம்னா அந்த இடத்துல அது பிரயோஜனம் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங். ஸோ கியூ ஃபர்ஸ்ட் தாட்ஸ், நீ இதை பத்தி சொல்லு. செல்சி பத்தி பேசணும்னு சொன்னல, செல்சி ஸ்டார்டிங் லைனப் நீ எதிர்பார்த்தியா அவங்க மாதிரி வந்து ஸ்டெர்லிங் ஃபால்ஸ் 9 வச்சு ஆடுவாங்க? அது நம்மள அன்செட்டில் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் நீ? ஏன்னா யூஸ்வலா அவங்க வந்து அந்த ஒரு ஜாக்சன் ஸ்ட்ரைக்கர் வச்சு தான் ஆடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். Chelsea, we know they are a club in the rebuild. அதனால வந்து ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பிளஸ் வந்து லாஸ்ட் ஒரு மொமெண்டம் இருக்கு. லாஸ்ட் 3 games வின் பண்ணிருக்காங்க. லைக் அவங்களோட மொமெண்டம் இருக்கு. பட் நம்மளோட இதை பார்க்கணும். we played a shitty game. ஓகேவா? யாருமே வந்து இது பண்ணல, கிளிக் ஆகல. ஓகேவா? regardless of what game plan they had, false 9 என்ன வேணா பண்ணிக்க, என்ன வேணா வித்த காட்டட்டும், நம்ம கேம் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஓகேவா? அதுதான் வந்து பட் ஓவர் 38 கேம் சீசன் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து எல்லா 38 கேம்ஸுமே பக்காவா விளையாட முடியும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் we came away with like a point. இதெல்லாம் வந்து unheard of over the last couple of seasons. நம்ம அதை வச்சு அதுலதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர நம்ம இந்த மென்டாலிட்டி பிளஸ் வந்து என்ன சொல்றது, never give up attitude, these are like இதெல்லாம் வந்து இல்ல. when was the last time we saw a championship attitude like this from Arsenal? I don't remember. like நம்மலாம் எவ்வளவு வருஷமா பாத்துட்டு நம்ம கழுவி விடுவோம். 2010s ஃபுல்லா கழுவி விட்டுட்டு இருப்போம். லேட் 20 ஒரு வாட்டி நம்ம போறோமோ இல்ல எனக்கு கடைசியா இந்த மாதிரி வந்து மென்டாலிட்டி நம்ம வந்து அதை இது பண்ணணும். செகண்ட் வந்து Arteta, நான் உனக்கு இதுல உனக்கு இல்ல ரைட், ஐ நோ, சாரி டு கட் யூ. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் பண்றேன். ஓகே, லைக் வி ஆர் ஹாப்பி இந்த கேம் வந்து தோக்குற கேம்ல இருந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கோங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே, எவ்வளவு கேவலமா ஆடினாலும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு தேவை. கேவலமான ஆடுற நேரத்துலயும் we are coming out of it with a point and we are not losing that. But putting ourselves in that spotங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, லைக் நம்மளே வந்து நம்மள வந்து சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி இது இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ரைட்? நம்ம வந்து இப்போ இந்த சீசன்லயே பார்த்தோம்னா நிறைய கேம்ஸ்ல வந்து போன இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் கூட தான் இந்த மாதிரி தான் மொக்கையாச்சு. ஓகேவா? அது செப்டம்பர் 9th அதான் நம்ம எவர்டன் கூட படுன்னு முக்கினாங்க. எவர்டன் கேம் தான் அது மான்செஸ்டர் எவர்டனோட எப்பயுமே முக்கும், அது வேற விஷயம் அது. பட் அந்த கேம் வின் பண்ணோம் அவருக்கு. அதுதான் வின் பண்ணோம். ஓகேவா? இந்த கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த கேமே Chelsea didn't deserve those 2 goals. என்னோட ஒபினியன் அது. ஓகேவா? ஓகே, சோ he would have been இந்த 2 கோல் இல்லனா we would have still come away with 3 points. Chelsea இது வந்து the AFT எனக்கு டவுட் தான், நம்ம கோல் போடுற மாதிரி எதுவுமே பண்ணல ஒரு 70 நிமிஷத்துக்கு. so did Chelsea. Yeah, but I don't know if we would have come out and the Declan Rice goalங்கிறது. I'm saying had we like not like had Chelsea not scored those 2 goals, like கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த சலீபா இன்சிடென்ட் நம்ம பார்க்கலாம். ரூல் என்ன சொல்றது, அப்பப்போ எப்ப வேணும்னாலும் ரூலை நம்மளுக்கு காட்டுறாங்க, எப்போ நம்மளுக்கு அகைன்ஸ்டா ரூலை காட்ட மாட்டேங்கிறாங்க. அது யாருக்கான எப்படி வேணா ரூல் மாறும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. மாட்ரிக்கோட கோல்னா வந்து அவனால வந்து ஒரு 100 வாட்டி பண்ணா அது ஒரு வாட்டி கூட நடக்காது. அவ்வளவு இம்ப்ராபபிள் கோல் அதெல்லாம். நான் அதேதான் டெக்லன் ரைஸ் கோலுக்கு சொல்ல வந்தேன். நீ வந்து ஒரு 100 டெக்லன் ரைஸ் கோல்ல வந்து bro அதெல்லாம் இன்ஸ்டிங்க்ட் bro. யா டெக்லன் ரைஸ் கோல் டச் எடுத்தா திட்டிருப்பாங்க. அது இன்டென்ஷனல். அவன் he was going for the goal. மாட்ரிச் வந்து ஸ்டெர்லிங்க பார்த்து போயிருந்தான். அதான் ஒரு it looked like a cross that became a goal. Justify என்ன சொல்றேன்னா, we should have won this game. ஓகேவா? had it not been for lucky Chelsea, we would have come away with 3 points. but like என்னன்னா அந்த மென்டாலிட்டி தான். ஓகேவா? நம்ம 2-0 டவுன், ரெண்டாவது டெக்லன் ரைஸ் கோல் போன உடனே நம்ம ஒரு 2 or 3 gears அப் ஆயிட்டோம். செல்சியால நம்மள கீப் அப்பே பண்ண முடியல. பிளஸ் ரேயா அந்த லாஸ்ட் 20 minutesல he like என்ன சொல்றது, he like அந்த பேர் என்ன, அந்த ஆண்டனியா, அந்த கோல்பாமா இல்ல இன்னொருத்தவன் தானே, அந்த ஒல்லியா இருந்தானடா, ஜாக்சன் மடு வைக்கவா ஜாக்சன் எவ்வளவு 2-3 ரன் அவன் ஃப்ரண்ட்ல வந்தான். அதுவே குவாலிட்டி ஸ்ட்ரைக்கரா தான் உள்ள ததுக்கி இருப்பான். பட் ரேயா பிளாக் பண்ணிட்டான். ஜாக்சன் வந்து அவங்க கிட்ட இருந்து கால்ல இருந்து பால் புடிங்கிட்டு போவான் அவங்க கிட்ட இருந்து. ஆமா, எனக்கு லக்காசெட்லாம் பார்த்தா கோயில் கட்டணும் அவனை கம்பேர் பண்ணும்போது. அந்த லெவலுக்கு தான் போஸ்டா லாக்கசெட் $60 million ஸ்ட்ரைக்கர் தான். ஓகே, இவன் 35 டா, ஜாக்சன் 35, சின்ன பையன் வேறடா. எஸ் டைம் டு இம்ப்ரூவ். இதே நீ 28 வயசுல இந்த மாதிரி பண்ணானா நீ சொன்னா நான் ஒத்துப்பேன். 24 வயசுல நான் ஆகுது. நம்ம பாலுக்கு வந்து நம்ம பால் இந்த லெங்த் ஆஃப் ரோப்பை எடி என்கட்டியாவுக்கு கொடுங்க. எடி என்கிட்டயா கொடுத்துட்டு தானே இருக்கா? வேணான்னு சொல்லலையா? நான் என்ன சொல்றேன், அவங்க இப்ப உனக்கு ஒரு ஹாலண்ட் இருந்து ஒரு எடி இருந்தா ஓகேடா, ஒரு ஹெசூஸும் எடி வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? அதான் நான் கேக்குறேன். அது எடி பிரச்சனையா ஹெசூஸ் பிரச்சனையா? டீமோட பிரச்சனை அது. எடி வந்து 1000 வாட்டி பேசணும். யூ கெட் வித்
உனக்கு என்ன எடி கூட என்ன வரும்னு உனக்கு தெரியும், அதனால Yeah, திருப்பி yeah, திருப்பி yeah, போடு. yeah. அவன் வந்ததுக்கு அரவிந்த் பாத்தியா, gameல சைக்கிள் ஒரு கேப்ல change லாக்கசெட்டை ஏத்தி பண்ணான். விட்டான் பாத்தியா, யாரு? சைக்கிள் கேப்ல லாக்கசெட்டை ஏத்தி விட்டான் பாரு. லீக் 1 டாப் ஸ்கோரர் லாஸ்ட் சீசன். போடா, அப்ப அது ஒரு லீக், அந்த டிவில டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ரைட்டே இல்லாம தேடி தடவிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ட்ரூலி லீக் ஃபார்மர்ஸ் லீக். ஒரு அந்த ஒரு பத்தி வேற டாப் நீ ஒரு பேசின வேற டாப் இருக்கு. ஸ்ட்ரைக்கர்னு சொல்லிட்டு ஒரு 2019 என்னமோ 8 கோல்ஸ் நம்மளுக்கு அவ்வளவுதான். டாப் ஸ்ட்ரைக்கர் 8 கோல்ஸ் அண்ட் லைக் 2 அசிஸ்ட் வரும். அவனெல்லாம் வந்து தூக்கி விட்டான்னு வச்சுக்கோ. அவனை பத்தி coming back to Chelsea. Your point. So Chelsea were lucky to score to be 2-0 up. Okay, wow. They were not clinical. They were like the rebuilding team. Okay, wow. From that, என்ன சொல்ற, நம்மளோட அன்லக்கி சிச்சுவேஷனே நம்ம வந்து பெர்சிவரன்ஸ்னால நம்ம வந்து we got a point. அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். சரி, அப்ப நம்ம Okay. சிட்டியோட வின் பண்ணது Chelsea. லக்கி சொல்லுவியா இல்ல அது வந்து இதுன்னு சொல்லுவியா? City வந்து ஸ்லக் ஃபெஸ்ட். That's a very different game. ஓகேவா? இல்ல அதான் டிஃப்ளெக்ஷன்ல தான பால் போச்சு எண்ட் ஆஃப் தி டே. இப்போ நம்ம வந்து ஒரு கோல் மார்டினெல்லிக்கு தான வந்தது. ஆமா, கோல் மார்டினெல்லிக்கு தான் வந்தது. நான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. இப்ப நம்ம சொல்றது அதானே. இப்ப வந்து முட்ரிக் வந்து பால வந்து கிராஸ் போக வேண்டிய பால் அது கோல் போயிடுச்சுன்னு சொல்றோம். ஹேண்ட் பால் வந்து அது கன்டென்ஷனல் ஹேண்ட் ஒரு ஷாட் ஆன் டார்கெட். ஷாட் ஆன் டார்கெட். ஆமா, நீ அத நீ வந்து இட்ஸ் நாட் ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் கம்பேரிசன். ஓகே, ஷாட் ஆன் கோல் வெர்சஸ் cross. You're putting yourself in a position to take a shot versus you're giving a cross and it like takes a wild off. It's not the same comparison. It's not like this is like arguments for argument's sake. Okay. Yeah, the only comparable goal is the Saka goal from 2020. Cross. Yeah. ரைட்ல கிராஸ் போடுவானே. ஆமா. அது நம்ம தானே வந்து புட்டு கொடுத்தோம். ஆவண்டா two important takeaways. Yes, he meant it. Chelsea நம்ம மிட்ஃபீல்டோட questionable, மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸ் questionable. ஓகேவா? இப்போ வந்து இந்த கேம் டேக் அவே என்னன்னா பிகஸ்ட் மென்டாலிட்டி. செகண்ட் என்னன்னா நம்மளோட டிஃபென்ஸ் ஹாரிபிளா இருந்தது. என்னது யாருமே சர்ட்டனா எதுவுமே பண்ணல. ஓகேவா? zinchenko, even Ben White was surprising for me. நம்ம இவ்வளவு லைக் அன்செட்டில்டா இருந்தது at the back வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஆமா, when you have the same defense like starting against Man City and doing an amazing job, when you come back from international break and you like have this shitty job, like என்ன சொல்றது, 45th minuteல zinchenko எடுத்தானா he deserved to be taken off. ஒரு stupid yellow card. Okay. So I would focus on like that. என்ன சொல்றது, டிஃபென்ஸ் ஏன் இவ்வளவு மொக்கையா இருந்தது, பிளஸ் வந்து நம்ம மிட்ஃபீல்ட்ல ஏன் பிரேக் பண்ண முடியல. மிட்ஃபீல்ட் அவங்களோட கிரெடிட் டியூ, they played really well. பிளஸ் வந்து கஸ்டோ அண்ட் கோக்கரியா அவங்களோட மிட்ஃபீல்டுக்கு அசிஸ்ட் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. So they could இப்படி ஆடுவான் நான் லைஃப்ல குக்குரே எல்லாம் இப்படி ஆடுவான் நான் லைஃப்ல எதிர்பார்த்தது இல்ல இது வரைக்கும். அந்த மாதிரி ஆடுவான். Plus remember they were like second full backs. Reece James கூட இல்ல, அவங்கலாம் வந்து கஸ்டோ எல்லாம் செகண்ட் ஃபுல். அவங்களே வச்சு இவ்வளவு நல்லா பிரஸ் பண்றாங்க. So அதுதான் நம்ம பார்க்கணும். Plus sort of Saka and Martinelli Martinelli had a slightly better game than Saka. அதனால வந்து அவங்களுக்கு நம்ம மிட்ஃபீல்டுக்கு ஒரு அவுட்லெட்டும் இல்ல. So it was difficult for us to like judge our midfield as poor because our wingers didn't like really play well, or even our defense. Like இந்த காலத்துலலாம் வந்து Ben White and like zinchenko were more like wingers than like defensive players. அதனாலதான் நம்ம மிட்ஃபீல்ட் வந்து கொஞ்சம் மொக்கையா ஆனாங்கன்னு தோணுது. Those are my first takeaways. But at the end of the day, that still looks like a championship, like winning side. That's where we want to take away. Extending that last point, Chelsea midfield avlo block பண்ணி வச்சிருந்தப்போ when your wingers are having an extremely poor game, இது இன்னும் பெரிய பிரச்சனை. ஆமா, அவங்க அதுதானே சிம்பிளா ஃபாலோ பண்ணாங்க. செல்சி என்ன பண்ணாங்க, நம்மள மிட்ஃபீல்ட்ல வந்து பிரஸ் பண்ணி பால வின் பண்ணி அந்த அவுட்லெட்டே அவங்களுக்கு வந்து அந்த விங்கர் தான். கோல் பால்மர் வந்து லைனுக்குள்ள வந்து ஆடினா, இவன் ஸ்டெர்லிங்கும் இவனும் வைடா போயிட்டாங்க. முட்ரிக்கும் அவங்களுக்கு பால் தட்டிட்டே இருந்தாங்க கண்டினியூஸா. செல்சி அதை பண்ணிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப எஃபெக்டிவா பண்ணாங்க. அண்ட் zinchenko வந்து he was like literally getting skinned by that. அந்த ஃபிளாங்க்ல வந்து அவன என்ன நடக்குது என்ன பண்றதுன்னே அவனுக்கு புரியல எந்த பாயிண்ட்லயுமே. ஸோ அது வந்து ஒரு பெரிய டெஃபினட் ஒரு இதுவா இருந்துச்சு. இப்போ ஜார்ஜினியோ ரைட் ஃபிட்டா ராங் ஃபிட்டான ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். மெனி பீப்புள் ஃபெல்ட் தட் he was a wrong fit. Arvind felt that he was a right fit. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? ஜார்ஜினியோ இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுமா கூடாதா? அண்ட் ஸ்டார்டிங் லைனப்போட கருத்து வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்கறது வந்து இந்த டாக் அபவுட் ரூத்லெஸ்னஸ், ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். யார் பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவன் இருக்கணும், யார் பர்ஃபார்ம் பண்ணாதவனை வந்து தூக்கிடணும். நான் கோல் கீப்பர் வந்து 60வது நிமிஷத்துல ஒரு மேட்ச்ல சப்ஸ்டிடியூட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் கோல் கீப்பர் இல்லையே அப்படின்னு ஒரு கதறல் விட்ட நம்ம மேனேஜர். இப்ப ராயா வந்து வந்ததுங்கிறது எனக்கு வந்து நம்ம ஓகே அண்டர்லைங் மெட்ரிக்ஸை பார்க்கலாம், நம்ம எல்லாமே பார்க்கலாம். விச் வாஸ் ஆல்சோ எய்டட் பை அ கேம் அகேன்ஸ்ட் போர்ன்மவுத் வேர் we won 4-0. அவன் வந்து அந்த இதுல ஆடினான். ஓகே, மற்றபடி எந்த கஷ்டமான கேம்லயுமே எனக்கு ராயா வந்து ராம்ஸ்டேலை விட பெட்டரா எதுவுமே பண்ணின மாதிரி எனக்கு ஐ டெஸ்ட்ல தெரியல, சுத்தமா தெரியல.
ராம்ஸ்டேல் பாலை வெளியடிப்பானா, ராயா எனிதிங் யூ கேன் டூ ஐ கேன் டூ பெட்டர்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா பாலை வெளியே அடிச்சுட்டே இருக்கான். அடிச்ச ஒரு லாங் பால் கூட பிளாங்க்லயோ இல்ல ஸ்ட்ரெயிட்டாவோ போன மாதிரி தெரியல. அண்ட் லாங் பாலோட ஐடியாவும் எனக்கு புரியல. உனக்கு பால் வின் பண்றதுக்கு ஆள் இல்லாத நேரத்துல நீ எதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா பால் அடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எவன் சாக்கா குதிச்சு பால் கிளைம் பண்ண போறானா இல்ல ஹெசூஸ் குதிச்சு பால் கிளைம் பண்ண போறான்னு தெரியல. ஸோ இந்த ராயா வந்திருக்கிறது, இஸ் இட் அன்செட்லிங் the squad as a whole in terms of the goalkeeper situation? ஒரு goalkeeper-ஓட confidence full-ஆ குறைச்சிடுச்சா, or is it like actually doing any good? Visesh, your thoughts on that? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் டூயிங் குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து டீம் அண்ட் லைக் Arteta said, நம்ம வந்து we need to have top class players in all two top class players in all the. இதுல எதிர்கருத்து யாரா இருந்தாலும் உள்ள வந்து அப்படியே அட்டாக் பண்ணலாம். so no problem. சொல்லுங்க. ஓகே, ஸோ அதனால வந்து ஐ திங்க் இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். பட் இட்ஸ் டைம் தட் ராயா ஸ்டெப்ஸ் அப் ஆர் ஹி ஹாஸ் டு கோ பேக் அஸ் த செகண்ட். ஓகே, பிகாஸ் இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹி ஹாஸ் அ புவர் மேட்ச், யா. ஸோ he has to play with that confidence that when he has the poor match, Arteta will throw him out of the first team, yeah. So அது வந்து it will keep our level of ability of the players and also the concentration of the players top. And I'm pretty sure ராம்ஸ்டேல் இருந்திருந்தா நேற்றுக்கு மேட்ச்ல 60th மினிட்ல ராம்ஸ்டேல் வந்து Arteta வந்து ராம்ஸ்டேல வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாரு. இருந்திருந்தா எஸ் டெஃபினெட்லி. அதுல கங்க்ராச்சுலேட் பண்றோம் ராம்ஸ்டேலுக்கு. ஹிஸ் வைஃப் கேவ் பர்த் டு a baby boy, so congratulations ராம்ஸ்டேல். அதே மாதிரி இன்னொரு பெரிய பர்த்டே சொல்ல மறந்துட்டோம், வெங்க தாத்தாக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. எஸ், இன்னைக்குல எஸ் நேத்தா இன்னைக்கா? ஓகே ஓகே, வெங்க தாத்தாக்கு பர்த்டே, ஸோ அதுக்கு விஷ் பண்ணுவோம். எஸ் கேரி ஆன் விசேஷ். அண்ட் லாங் பால்ஸை பத்தி நீங்க பேசுனீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து காய் முன்னாடி இருக்கும் போத வந்து லாங் பால்ஸ் எல்லாம் கரெக்டா இறங்கிச்சு ராயாது. நான் வந்து ராம்ஸ்டேல் ஒன்றும் பார்க்கல, பட் ராயாது வந்து கரெக்டா காய்க்கு இறங்கிச்சு. எல்லா லாங் பால்ஸும் நேத்திக்கு லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல அட்லீஸ்ட் 3 or 4 லாங் பால்ஸ் பண்ணாரு. அது எல்லாமே வந்து கரெக்டா போச்சு. யா, ஐ ஃபைண்ட் இட் குட். பட் அது வந்து ராம்ஸ்டேல் வந்து இஃப் ஹி இஸ் கேப்பபிள் டு டூ தட் வி ஹேவ் டு see. என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து போத் ராயா அண்ட் ராம்ஸ்டேல் தே ஆர் டூ டிஃபரெண்ட் பீப்புள், டூ டிஃபரெண்ட் கோல் கீப்பர்ஸ். சாரி. ஸோ Arteta வந்து அதை வந்து டீம்ஸ்க்கு எகெயின்ஸ்டாவும் வந்து கரெக்டா யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ டீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ராயா வரணுமா ராம்ஸ்டேல் வரணுமா அப்படிங்கிறது. ஸோ வேர் யூ நீட் லாங் பால்ஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ போத் பீப்புள் ஆர் தேர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ், ரைட்? ஸோ அதை பொறுத்து Arteta have to decide. But I think having both of them in the squad is really good. இது ஏதாச்சும் நெகட்டிவ் பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கீங்களா யாராச்சும் பேச சொல்றதுக்கு? ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ஐம் ஹேவிங் மை டவுட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் இது வந்து நம்ம ஒரு ஆலிசன் கொண்டு வந்து ராம்ஸ்டேல் உட்காந்து வைக்கல, ஒரு எடர்சனை கொண்டு வந்து ராம்ஸ்டேல் உட்காந்து வைக்கல, ஒரு ராயா தான் கூட்டு வந்துக்கிறோம். அண்ட் அவன் வந்து நம்ம எதெல்லாம் அவன் வந்து ரிமார்க்கபிளி டிஃப்ரெண்டா பண்ணுவான்னு நினைச்சோமோ அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இது வரைக்கும் பண்ணின மாதிரி தெரியல. Like first 70 minutes வந்து none of the balls were like going to the right people. And 70 minutes குள்ள நிறைய பகீர் கொடுத்தான். அந்த ஒரு கோல் பால்மருக்கு ஒரு பால் வந்து தட்டி விடுவோன்னு, டேய் தெய்வமே என்னடா பண்றேன்னு தோணுச்சு எனக்கு ஒரு நிமிஷம். அண்ட் இது அந்த முட்ரிக்கோட கோல் நம்ம என்ன சான்ஸ் சொன்னாலும் நம்ம அந்த ஒரு ராம்ஸ்டேல் கோல் ஆஃப் த லைன் அங்க இருந்ததுக்கு வந்து அந்த எப்போ லாஸ்ட் சீசன் யூரோப்பா லீக்ல எப்படி தோத்தோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கோல் தான் முட்ரிக் கோலும். இது இன்ஃபேக்ட் வந்து இவன் வந்து அவனோட லைனை பார்த்து அவன் திரும்பி பார்த்து கிராஸ் பார் எங்க இருக்கு போஸ்ட் எங்க இருக்குலாம் திரும்பி பார்த்து அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் பாலை உள்ள விட்டாங்க. ஸோ எனக்கு வந்து லைக் ஃபார் மீ ஐ ரியலி டோன்ட் சி. எனக்கு ராம்ஸ்டேல் பிடிக்கும், அது கூட வந்து பயஸ் கூட இருக்கலாம். பட் ஆனா எனக்கு வந்து ராம்ஸ்டேல ரிப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லெவலப் பண்ணியிருக்கோம்டாங்க சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஸோ இந்த ஒரு டாபிக் லாஸ்ட் டிஸ்கஷன் உங்ககிட்ட நீங்க 3 பேர் சொல்லுங்க, மிச்சம் இருக்கிற 3 பேர் வாட் யூ கைஸ் ஃபீல் அண்ட் தென் வில் மூவ் ஆன். யார சொல்லுங்கன்னு சொன்னா யாராச்சும் பேசணும். இப்படி அமைதி. சாரி, லாஸ்ட் நீங்களா? நான் ஆரம்பிக்கிட்டா ப்ரோ. எனக்கு ஒரு சின்ன அனாலிசிஸ் மாதிரி ஆக்சுவலா யோசிச்சேன். ஆக்சுவலா ராயா வாங்குறதுக்கு முன்னால ஐ வாஸ் சோ எக்ஸைட்டட் ஆக்சுவலா பிகாஸ் லுக்கிங் அட் த ஸ்டாட்ஸ் மெட்ரிக்ஸ் நெகட்டிவ் எக்ஸ்டி எல்லாம் பார்த்தேன். ராயா ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். வாங்கினதுக்கு அப்புறமா ஐ ஹவ் நாட் சீன் பர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் ராயா. ராம்ஸ்டேல பெஞ்ச் பண்ற மாதிரி பர்ஃபார்மன்சஸ் நான் பார்க்கல. ராயா வந்து கிளிம்சஸ்ல தான் நல்லா இருக்கான். ஒரு ஃபேஸஸ் ஒரு 20 minutes 20 minutes in a game he's look அந்த மாதிரி தான் he's look good.
ஃபுல் கேமா நான் பார்த்து ஹீஸ் நாட் பின் அவ்வளோ செக்யூரா இருந்தது இல்லை நம்மளுக்கு. ம். நேத்தி கூட அந்த சான்ஸ் கோல் பாம இருக்கு. ஃபோர்டன் அந்த ஆல்வரிஸ் கால்ல அடிச்சு சைட் நெட்டிங் ஆனது. Yeah, yeah, yeah. என்ன நான் யோசிச்சேன்னா இப்போதான் விசேஷ் ப்ரோ சொன்னாரு, ஹேவர்ட்ஸ் வந்த அப்புறமா கொஞ்சம் டைனமிசம் கிக்ஸ்லாம் மாறிச்சு. அவ விங்கர்ஸ் கேனாட், லெட்ஸ் பி ஆனஸ்ட், நம்மளோட விங்கர்ஸ் ஹெட்டர்ஸ்லாம் ஜெயிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு ஹோப்பே இல்லை. Yeah, yeah, yeah. ரொம்ப கஷ்டம். அவன் வந்து I think we'll see the best of Raya, and again this is hypothetical. When we get Tony, okay. because he continuously gives long balls to Tony and Tony wins it time and time again. That's what we have seen with Havertz actually. அதனால தான் அந்த டைனமிசமே மாறிச்சு. So I think personally the best of Raya is yet to come. Also அது சொன்னதுக்கு அப்புறமா கூட I think Ramsdale does not be deserved to bench, bro. At the same time, Arteta அதே energy, he should have the same energy. Ramsdale கிட்ட சொன்னது அதே energy he should have it with Raya, and I think Ramsdale definitely விளையாடணும் bro சீக்கிரமா. எப்போன்னு தெரியல, பட் மெயின் கேம்ஸ் ஆடணும். Closing on this, Arvind or Q, ஏதாச்சும் ஒரு ஆட் பண்றதுக்கு இருக்கா? Recency bias is very strong amongst Arsenal fans. இதே நம்ம ப்ரீ சீசன்ல நியர் போஸ்ட் ஸ்டாப் பண்ண முடியல, சவுத் ஆம்ப்டனோட புறாவை பார்த்து கோல் விட்டான், இந்த ராம்ஸ்டேல பத்தியா இப்படி முட்டு கொடுக்குறாங்க எல்லாரும் அப்படின்றத வந்து நான் பார்த்து நீ பாயிண்ட புரிஞ்சுக்கல. நீ வந்து ஒரு அந்த மாதிரி பண்ற ராம்ஸ்டேல பெஞ்ச் பண்றவன் வரான்னா அவன் வந்து இதே மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன உனக்கு டிஃபரன்ஸ்? அவனும் புறாவை பார்த்து கோல் விடுவேன், அவனும் திருப்பி நான் வந்து எங்கே இருந்து அடிச்சாலும் நான் வந்து பால் இல்ல ஆஃப் த லைன் வந்து கோல் விடுவேன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அது? So if you look closely, mistakes are not the same. Short stopping, near post இது that is not the problem. Problems are self-inflicted. இந்த பாஸை தப்பா போடுறது, those are risky moves, and அது வந்து you need some time to play in a system and get that familiarity. நான் அதோட நிறுத்திக்கிறேன். I don't think I want to go too deep in this, but Raya criticism over the top. ஓகே, ராயா ராம்ஸ்டேல் இஷ்யூ உன்னோட கடைசி கருத்து, நம்ம அப்படியே மக்கள்கிட்டையும் கேட்போம் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கங்கறத பொறுத்து. என்ன சொல்றது, not having a player to have a bad game is a bad expectation. எல்லாருக்கும் ஒரு பேட் கேம் இருக்கும், ஒரு ஆஃப் கேம் இருக்கும். ஓகேவா? நம்மளோட ஆர்டெட்டாவோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து ராம்ஸ்டேல மெஷர் பண்ண மாதிரி ராயாவையும் மெஷர் பண்ணோம். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றது. பிளஸ் வந்து என்ன சொல்றது, விசேஷ் சொன்ன மாதிரி என்ன நம்ம we want competition in all places, so there's no complacency setting. அதுதான் மெயின். இது பிளஸ் அது நடந்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா எல்லாருமே பக்காவா 100% பாஸ் அக்யூரசி, எல்லாருமே வந்து மிஸ்டேக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ராம்ஸ்டேலும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவான், ராயாவும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவான். ட்ரூ I agree. எனக்கு அந்த இதுதான் அந்த மிஸ்டேக்ஸோட என்ன சொல்றது கான்சிக்வென்சஸ் பிளஸ் அதுதான் பார்க்கணும். அது வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் கான்சிக்வென்சஸ். அந்த வெக்டர்ல நீ 2x2 மேட்ரிக்ஸ்ல பார்த்தேன்னா எவ்ரிபடி ஷுட் பி கன்சிஸ்டன்ட். அந்த ஆர்டெட்டா ஒரு ப்ராடக்ட் மேனேஜரை கூட்டினு உள்ள வரணுங்கிறது. 2x2 மேட்ரிக்ஸ் எல்லாம் பத்தி பேசிட்டு ரைட்டு. ஸோ எஸ், இப்போ நீங்க உங்க கருத்து சொல்லுங்க. டஸ் ராம்ஸ்டேல் டிசர்வ் டு பி பெஞ்ச்ட் ஆர் ராயா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்து நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு நம்பர்ஸ்ல தெரிஞ்சது நிறைய விஷயங்கள், பட் நேரா பாக்குறப்ப அந்த மாதிரி தெரியல. ஸோ அதுலதான் இந்த கொஸ்டினே எனக்கு, அதுலதான் அந்த டவுட்டே. ஸோ உங்களுடைய கருத்தை நீங்க வந்து காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரைட், நம்ம அப்படியே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா மிக்கல் சொன்னது ஆஃப்டர் த கேம், நம்ம வந்து இது பண்ணல, வாட் எவர் இட் இஸ், யூனோ லைக் வென் யூ ஆர் நாட் வின்னிங் யூ ஷுட் நாட் லூஸ். அந்த ஒரு ஃபேக்டர் வந்து இன்ஸ்டில் ஆயிருக்கு. லைக் வென் யூ கேனாட் வின் யூ டோன்ட் லூஸ், அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு லைக் மென்டாலிட்டின்னு நம்ம சொல்றப்போ அது டெஃபினட்டா மென்ஷன் பண்ணி ஆகணும். அந்த ஃபேக்ட் தட் வி பிளேட் லைக் யாரு லிவர்பூல், சிட்டி, யுனைடெட், டாட்னம் அண்ட் நவ் செல்சி, ஃபர்ஸ்ட் 9 கேம்ஸ்ல 4 டாப் 6 டீமுமே ஆடி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். Still unbeaten. Yes. So அரவிந்த் வந்து ஆரம்பத்துல வந்து சொன்ன மாதிரி இன்வின்சிபிள்ஸ் ஆன் ட்ராக்ல நம்ம இருக்கோம். பட் தட் இஸ் அது வந்து வேற ஒரு விஷயம். அது நம்ம அப்புறம் வந்து எப்போ வரமோ பார்த்துக்கலாம். பட் எஸ், மூவிங் ஆன், நம்ம வந்து பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போறதுல அந்த பாயிண்ட்லயே நம்ம வந்து ஒவ்வொரு பிளேயரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ், அகைன் ஞாபகம் வச்சுங்க, இது இந்த கேமுக்கான இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்றோமே தவிர்த்து அவனை வந்து இந்த சீசன்ல எப்படி ஆனான்னு சொல்லல. ஸோ அஃப்கோர்ஸ் எக்ஸப்ட் ஃபார் ஒன் பிளேயர். Just to draw before player rating போக முன்னாடி, drawing a parallel between invincible season and this season. 9th game was against Chelsea. We won 2-1. ஆனா இன்னைக்கு வந்து நேத்து வந்து 2-2 டிராப் பண்ணோம். அப்படி அதுலயே தெரியுது இன்வின்சிபிள்ஸ்லாம் வரப்போது கிடையாது. பொத்திட்டு வேலையை பாருங்கடான்னு அதுவே சொல்லிச்சோம்.
சோ அதுதான் நீயே வந்து எடுத்துக்குது. நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன் அதை. சோ உன்னை கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விடலாம்னு நினைச்சேன். நீயே இல்ல ப்ரோ எனக்கு வந்து குத்துங்கன்னு நீயே சொல்லிட்டேன். நான் என்ன பண்றது? ஸோ எஸ், மூவிங் ஆன், பிளேயர் ரேட்டிங்ஸ் பார்ப்போம். சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் பிளேயர் இந்த கேமுக்கு தான். ஸோ வந்து ஏன் இவங்க ஆர்சனல் ஃபேன்ஸ் ரியாக்ஷனரியா ஜாஸ்தி போடுறாங்க கம்மி போடுறாங்கன்னு வந்து கடிக்காதீங்க. இந்த கேம்லாம் இவன் இப்படிதான் ஆடினா, அது சொல்லிதான் ஆகணும். அவன் போன கேம்ல எப்படி ஆடினா, 4 சீசன் முன்னாடி எப்படி ஆடலாங்கெல்லாம் கன்சிடர் பண்ணி பேச முடியாது. ஸோ இந்த கேம்ல நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ எஸ் அரவிந்த் ராயா, நீ இப்ப சொல்லு, இப்ப நீ சொல்ல அடி ஒட்டி பாரு. நீ இப்ப சொல்லு. நாட் அ கிரேட் கேம். இந்த செல்ஃப் இன்ஃபிளிக்டட் அந்த ஒரு பாஸ் ஆல்மோஸ்ட் டிசாஸ்டர்ஸா முடிஞ்சு. பட் ஹி ரிகவர்ட் வெல் ஃப்ரம் தட். ஸோ இவரே பாம்பு போறான், இவரே எடுப்பாரா மாதிரி முடிஞ்சிருச்சு அது. பாசிங் ரேஞ்ச் குட் ஹவ் பீன் பெட்டர். பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த லாஸ்ட் ஒரு 35-40 minutesல வாஸ் குவைட் அஷ்யூர்ட் அட் த பேக். laid a solid foundation for us to go up and attack. And the equalizer goal வந்ததுக்கு ஒரு big reason was his pass to Havertz. So big man target right there. And 4 on 10 win பண்ணிருந்தா 5 கொடுத்திருப்பேன். 4 on 10. Okay, makes sense. Yes, Visesh, zinchenko. Yeah, first off 45 minutes தான் ப்ளே பண்ணாரு. பட் அதுலயே வந்து he was like not sure what he was doing. அதுக்கு one of the reason வந்து how Chelsea set up. But then still, like I said at the start, Zini வந்து நம்மளுக்கு வந்து ஒரு defensive liability against big teams. Not only big teams, but also against players who are very good on the wings. Right. நல்ல விங்க புது ஓஸ்டல் மாதிரி ஆயிட்டானா அகைன்ஸ்ட் பிக் டீம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி. அப்படி 2-3 பேர் இருக்காங்க டீம்ல. அந்த மாதிரி பேசுவோம். எஸ், பட் யா ஜின்செங்கோ நம்ம பேசுறப்போ இந்த அரவிந்த் சிலையாயிட்டியா இல்ல ஒரே நேரத்துல? ஓகே. இப்போ என்னன்னா ஜின்செங்கோ வந்து நம்மளுக்கு ஓகே, லாஸ்ட் சீசன் வந்து he was fantastic when everybody had a free roll. ஜின்செங்கோ had a free roll. நம்ம வந்து அந்த ஒரு அப்படியே கும்பாயான் ஜாலியா வந்து அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு ஆடி ரகலை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி வேணும்னு நம்ம எம்பசைஸ் பண்ற நேரத்துல ஜின்செங்கோ நம்ம லைபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். Do you think we'll be moving on from Zinchenko by the end of the season? விசேஷ், நீங்க ஆன்சர் பண்ணிட்டு உங்களோட இதுவும் சொல்லிடுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த பிளேயர் ரேட்டிங் ஃபார் திஸ் கேம் சொல்லிடுங்க. Yeah, sure. We have already moved on. Timber அதுக்கு தான் வாங்கினோம். Interesting. Yeah, for me, Correct. for me, Arteta plan வந்து to have play Timber almost all the games. Yeah, at least my personal opinion. And Zinchenko வந்து where we have to go forward. Yeah, where we don't need that much defensive stability and we can play with 3 defenders. அந்த மேட்ச்ல வந்து Zini. That's how I think Arteta planned the season. But then just pure bad luck that Timber got injured. Yeah, and my rating is 4. You are being generous. Okay. Yeah, correct. Q, Gabriel. I think Gabriel is like the better of the 2 center backs. கொஞ்சம் வந்து சலீபா கொஞ்சம் நர்வியா தான் இருந்தான். அப்போ என்ன சொல்றது, அவ்வளோ என்ன சொல்றது, சிட்டிக்கு எவ்வளோ செம்மையா ஆடினாலும் இதுக்கு எவ்வளோ மொக்கையா ஆடினா. ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி still an average performance, like or slightly above average performance. அதுக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து 6 கொடுக்கலாம். 6.5 கொடுக்கலாம். Gabriela 6 range is good because அவன் தான் சொன்ன மாதிரி அவன் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மரா அந்த மேட்ச்ல. I'll take சலீபா வந்து அன்கேரக்டரிஸ்டிக். அந்த பெனல்ட்டி வந்து எனக்கு என்ன சொல்றது தெரியல. 31 சீசன்ல 38 கேம்ஸ் வந்து 19 கேம்ஸ்ல பெனல்ட்டி கொடுப்பாங்க, 19 கேம்ஸ்ல பெனல்ட்டி கொடுக்க மாட்டாங்க, டிபெண்டிங் ஆன் தி ரெஃப்ரி. அது அவங்க வந்து அந்த வார பத்தியோ இல்ல இது பத்தியோ பேசி பிரயோஜனமே கிடையாதுன்னு நம்மளுக்கு இவ்வளோ 9 கேம்ல தெரிஞ்சு போச்சு. And yeah, I don't know. I mean, like it's contentious, but like I've seen this being given and not given as well. அதுல வந்து ஒரு ரொமேரோ கொடுக்கலையா? Had this been given to like any other team, I would have contested this is a harsh penalty. Okay, Arsenal bias எடுத்தானா அப்படிதான் நம்ம ஜட்ஜ் பண்ணோம். Like this is such a harsh penalty. Yeah. I mean, rule of the game padi it is a penalty, but very harsh. I agree. But Spurs against this is where the unnatural position சொல்ல முடியாது. It's like how do you jump without that? No, is it going on target first of all? அது கூட பார்க்கணும்ல. That is debatable. And if you also look at Cole Palmer, அதே ஜீசஸ் போஸ்ட்ல தான் அவனும். ஆக்சுவலா ஒரு போட்டோவை நான் இன்னைக்கு காலையில இது பார்த்திருந்தேன். நம்மளுக்கு வந்து இந்த இதுல எதை வந்து போட்டோ வீடியோ கவர் போடணும்னு சொல்லிட்டு போட்டோ பார்த்தப்ப அவனும் கோல் பாமர் அப்படியே மண்டே முட்டிட்டு இருப்பாங்க, 2 பேரும் அதே மாதிரி இருப்பாங்க.
அது வந்து லைக் இட்ஸ் கண்டென்ஷியஸ், ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் லைக் நான் வந்து மற்ற அந்த அவனோட ஸ்டாம்பை பத்தி, பால்மரோட ஸ்டாம்பை பத்தி எல்லாம் நான் பேச போறது கிடையாது. இட்ஸ் லைக் ஆஃப் நோ யூஸ், வி நோ திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அது எதுவும் கொடுக்க மாட்டாங்கிறது ஒரு தெரிஞ்ச இட்ஸ் ஆர்சனல் ப்ரோ, கொடுக்க மாட்டாங்க ப்ரோ, அவ்வளவுதான். ஐ மீன் அன்லெஸ் தே கெட் தட் கன்சிஸ்டன்சி. இந்த ஒரு பண்ணினா இஃப் ஏ தென் பின்னு ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்படியே தான் போயிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொருத்தனும் பண்ற மாதிரி தான் பண்ணுவான். சலீபா வாஸ் நாட் கிரேட். ஒரு மாதிரி அன்கேரக்டரிஸ்டிக்லி இதுவா இருந்தான் அவன். ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணான், பட் அதுவுமே பண்ணினப்ப இட் டென்ட் லீட் டு எனிதிங். அந்த ஒரு பாலை வந்து அவனே லூஸ் பண்ற மாதிரி போயிட்டு வின் பண்ணுவான் ரைட்ல போயிட்டு, அண்ட் அதுவும் இட் டென்ட் லீட் டு மச். ஸோ ஐ வுட் கிவ் சலீபா ஒரு 5 or 5.5 அவ்வளோதான். அதுவே அதுக்கு மேலுமே எனக்கு கொடுக்குற மாதிரி எதுவும் இல்லை. அன்கேரக்டரிஸ்டிக், வெரி அன்கேரக்டரிஸ்டிக். ஹேமந்த், பெனி பிளாங்கோ பெனி புதுசா அப்படியே வந்து ஐஸ்கிரீம் மண்டே வந்து நம்ம முன்னாடி வந்து ஏன்டா இப்படி லாஸ்ட் நேம்க்கு ஏத்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறான் பாத்தீங்களா? அதுவும் அவன் தனியா வேற இருப்பான். இங்கிலீஷ் டீம்லயே ப்ராபப்லி த மோஸ்ட் ஸ்டாண்ட் பிளேயர் அவன் தான். லவ் ஐலண்ட்ல வர மாதிரி இருப்பான் பாக்குறதுக்கு. அவனும் வந்து அந்த மண்ட கலரும் இதுவும் சம்பந்தமே இல்லை, அப்படியே கிளீனா அப்படியே பளிர்னு தெரிஞ்சான் அவன். எஸ் ஹேமந்த், ஒயிட் bro, Ben White, hair style செம்மையா இருந்தது. I thought his performance was not that bad. நீங்க பாத்தீங்கன்னா முதல் 5 மினிட்ஸ்ல அவன் ஹேர் ஸ்டைல்னு சொல்லிட்டு நிறுத்திக்கலாம், அது அப்படியே தாண்டி போயிடலாம் bro, but first 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா he had crucial blocks bro. ஆக்சுவலா கேம்ல ஒரு பிளாக் பண்ணா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல அதெல்லாம் போயிருந்ததுன்னா கேமே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலா ஐ திங்க் இட் வாஸ் கார்னர் கேலகர் ஷாட் யாரோ அடிச்சானுங்க. பட் see, as a whole, I think நம்ம பேக் லைன்ல பாத்தீங்கன்னா I think Gabriel was the best. So Cubro வந்து 6.5 கொடுத்துக்கிறாங்கன்னா I think நான் பென் ஒயிட்டுக்கு வந்து I think I'll give little bit more than Saliba. 6 கொடுப்பேன் நான் பென் ஒயிட்டுக்கு. He still was doing a lot of overlapping runs. அந்த ஸ்டாட் பார்த்தோம், பென் ஒயிட் he unlocks Saka completely because of his overlapping runs. நம்ம பேசியிருக்கோம் நிறைய இந்த வட லண்டன்ல. பட் நேத்தி கொஞ்சம் எல்லாருக்குமே ஆஃப் கேம் தானே ப்ரோ, we were not clicking நேத்தி. So I think 6 for Ben White. இன்ட்ரெஸ்டிங். எஸ் விசேஷ், அங்க யார் நின்னாரு? ஜார்ஜினியோ. எஸ் ஜார்ஜினியோ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட். யார் உங்களுக்கு தான் ஜார்ஜினியோ? எனக்கு வந்து நேத்தி மேட்ச்ல வந்து வாட் வாஸ் ஹிஸ் ரோல், ஐ வாஸ் ரியலி நாட் ஷூர். எனக்கு தெரியல. லாங் பால்ஸ்க்காக கொண்டு வந்தாரா, இல்லாட்டினா அர்டெட்டா, இல்லாட்டினா வந்து டைனமிக்ஸ்க்காக கொண்டு வந்தாரா? ஸோ யூ கேன் ஸ்விட்ச் ஃபாஸ்ட் வித் ரைஸ் அந்த இது. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஃபீல்ட்ல பார்க்கும்போது எனக்கு வந்து he was really unsure and he was running on the same lines. First half வந்து he was running on the same lines as Zinni and also Declan. நான் வந்து ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்தா 3 பேரும் ஒரே சைடுல 3 பேரும் at the same time they ran. அதுல வந்து and I think this is the first time all the three are playing together in a 90 minutes match. So அதுல வந்து team dynamics still has to be improved. But for me நான் வந்து ஜார்ஜினுக்கு வந்து I would give 4.5 maximum. I wouldn't go more higher than that. 4.5 போறோங்க. நான் 4 or 4.5 போறோம். அவன் வந்து the number of balls that he lost in the game, அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு காமன் தீமா என்ன இருந்துச்சுன்னா, ஓகே அவங்க ப்ரெஸ் பண்றாங்க, நம்ம ப்ரெஸ் பண்றப்ப சம்டைம்ஸ் ப்ரெஸ் பீட் பண்ணோம், ப்ரெஸ் பீட் பண்ணிட்டு வெளியே வர்றப்ப அது இங்கேருந்து வர ஃபர்ஸ்ட் பாஸ் டைரக்டா இந்த இடம் எடுத்துக்கோ, நீ குக்கர நீ என்ன ப்ரெஸ் பண்றியா, நான் அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு வெளியே வரேன். பட் அங்க யார் நிக்கிறா? ஓகே அவன் நிக்கிறான், அவன் பேர் என்னது, செல்சி டிஃபெண்டர் ஒருத்தர் நிப்பான், இல்லாட்டி செல்சி மிட்ஃபீல்டர் கை சைடு நிப்பான், அவங்க கிட்ட பால் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இதே ரின்ஸ் அண்ட் ரிப்பீட் இந்த சைக்கிளே போயிட்டு இருந்தது. அதுதான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயம் எந்த பாயிண்ட் இன் டைம் இந்த கேம்லயுமே நம்மளுக்கு கிடைக்கலங்கிறது தான் உண்மை. அது வந்து ரொம்ப நம்ம ஃபீல் டில்ட்டுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வடை சொல்லலாம். 65% டில்ட்டுன்னு ஃபைனல் தேர்ட் வரைக்கும் நீ 65% பொசிஷன் வச்சுன்னு ஃபைனல் தேர்ட்ல ஒன்றும் பண்ண முடியலன்னா இது ஆர் கோயிங் பேக் டு வெங்கர் டேஸ். தட்ஸ் ஆல். யூ கீப்பிங் த பால் அண்ட் டூயிங் நத்திங். அவ்வளவுதான். அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு மெயினா ஒரு விஷயம் பட்டது இந்த கேம்ல. இன்எஃபெக்டிவ்னஸ் வாஸ் டியூ டு தட். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஓகே, ஜார்ஜினியா முடிச்சிட்டோமா? அரவிந்த், டெக்லன் ரைஸ். Man of the match for me, player of the season so far for me. இதுல இந்த கேம்ல அந்த கோல் போனப்ப நீ நம்பினியா? ஒரு நிமிஷம், கோல் போயிடுச்சு, என்னால நம்ப முடியல. கோல் போயிடுச்சு. எனக்கு ஷாட் எடுத்தப்போ எனக்கு தெரியல கோல் போகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, டு பி ஆனஸ்ட் வித் யூ. நான் வந்து ஷாட் எடுத்தப்போ இவன் சாnchez ஃப்ரேம்ல இல்ல. I also thought Sanchez had it covered அப்படின்னு. ஆல்சோ பிக் இது ரொம்ப கேஷுவலா எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருந்தது அவங்க எண்ட்ல இருந்து. எல்லாமே இவன் ஓகே பால் பாஸ் பண்றான், அவன் பால் அவன் கிட்ட போல, அவன் என்னது கேலகர்
கேலகரா என்சோவா? என்சோ கேலகர் பண்ணுவான். இல்ல கேலகர் கேலகர், பட் அந்த fault for the goal வந்து culpability for the goal as much as it is on Sanchez, it is also on Gallagher. சும்மா நின்னு வேடிக்கை சும்மா பார்த்துக்கிட்டு நின்னு இருப்பான், வேடிக்கை ball பார்த்திருந்தான். ஆமா, ஏன்ட்ட வருது அப்படின்னு. ஸோ பிரில்லியன்ட் போச்சர் மென்டாலிட்டி கோல் அது. அண்ட் other than that, டிஃபென்சிவ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. நம்பர் 8ல விளையாடினப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஃபர்ஸ்ட் 65 minutes வரைக்கும் he wasn't that great. Once Jorginho got removed and he went to DM, perfect all or no. I liked how he played. So 8 on 10 for the goal. 8 on 10 அந்த கோலுக்காகவே கொடுக்கலாம், ஒரு 8 கொடுக்கலாம் அவனுக்கு. அதுதான் மெயினான ஃபேக்டர். அந்த கோல் கூட வந்து நான் வந்து போனப்புறம் நான் பப்ல வந்தப்ப எனக்கு வந்து ஓகே கோல் போயிடுச்சு, அந்த ஒரு டென்ஷன் ரிலீஸ் தான் தெரிஞ்சதை தவிர்த்து கோல் எப்படி போச்சுன்னா எனக்கு வந்து பார்க்கவே இல்லை. நான் திருப்பி ரீப்ளேல பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, he actually wanted to do that. அது அவன் வந்து போஸ்ட் மேட்ச்ல சொல்லுவான், அந்த இதுல பார்த்துட்டு கேலகர் நின்றுட்டு இருந்தான், எனக்கு வந்து அந்த ஷாட்டுக்கு வந்து இதுவே கிடையாது, டைரக்ஷனே கிடையாது. ஐ நியூ ஐ ஹேட் டு கர்வ் த பால், நான் அதுக்காக தான் கர்வ் பண்ணி விட்டேன்னு. இது கர்வ் பண்ணி விட்டாலும் சரி, ஷோயப் அக்தரோட இன்ஸ்விங் யாக்கர் மாதிரிலாம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அது அப்படி அவுட் ஸ்விங்காக வெளியே போச்சு பால். அது சரியான அப்படியே அப்படி சுருன்னு அப்படி அவுட் ஒரு நிமிஷம் மாதிரி காமிச்சான். சீரியஸா நான் அன்எக்ஸ்பெக்டட், அதெல்லாம் நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. 8 is good for Rice. Hemant, Martin Odegaard, point of discussion. கான்ட்ராக்ட் சைன் பண்றவங்கலாம் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் டிப் ஆகுமா ஆர்சனல்ல? எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் கேப்டன் இருக்கிறதுனால அவனோட பொசிஷன் வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி செட்டில் ஆகி அவன் வெளியவே வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போட்டுட்டோமா? இஸ் ஹி தட் இன்டிஸ்பென்சிபிள் டு திஸ் டீம்? ஐ திங்க் சோ. ஏனா சாரி, கோ அஹெட் அரவிந்த். No, go ahead. Just in the இல்ல absolutely இல்ல கரெக்ட் தான். அண்ட் ப்ரோ அவன் வந்து ஆப்வியஸ்லி ஆன் த பால் we have seen நேத்து கிளிக்கே ஆகல. பட் ஆஃப் த பால் ஸ்டில் இஃப் யூ see இல்ல, ஓடகார்ட் தான் வந்து அந்த பிரஸ்லாம் லீட் பண்றான். நீங்க நேத்து கேம்ல கூட he is only urging everyone. I think Arteta வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓடகார்ட் வந்து எனக்கு டீம்ல அந்த மெட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து ஓவரா ப்ளே பண்றோமோன்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து சொல்றது வந்து ஓகே ஓடகார்ட் தான் வந்து இப்ப நான் பார்த்தேன், நான் இது வந்து ஸ்டாண்டர்டா நம்ம ஆர்சனல் ஃபேன்ஸ் பண்றது எல்லாரும் அவனுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஏதாச்சும் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மெட்ரிக்ஸ் எடுத்து போட்டுருவாங்க. அவன் தான் இருக்கிறதே மேக்ஸிமமா வந்து உள்ள ஓடி போய் நின்னான், அவன் தான் வந்து நேரா போட. சரி ஓடி போய் நின்று பால் லூஸ் பண்ணி the impact that you want him to create when it is not happening, and when you have players on the bench, is it not sending like a really bad message to the players on the bench? நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது 9 games 6 played 3 draws, 6 wins 3 draws பதிலா 9 played 9 wins அப்படி இருக்கணும். இல்ல இதுதான் நான் சொல்ல வந்ததை மாத்தாத. டோன்ட் புட் வேர்ட் நான் மாத்தாத. நீ பண்ற அதுதான் பண்றேன். நீ இப்போ நான் சொல்ல வந்தது அது கிடையாது. I am only underscoring அந்த random statistic அப்படின்னு சொல்றீங்கல்ல, the random statistic whatever the stat may be, and the stat is a part of a stat that is a part of an invincible season for Arsenal so far. ட்ரூ இருக்குடா, அதுதான் நான் சொல்றேன் நான். ஓகே இப்போ நம்ம ஆரம்பத்திலே பேசுனது என்னது, நம்ம நல்லா ஆடலைனாலும் நம்ம வின் பண்றோம், இல்லாட்டி தோக்க மாட்டோம், அதுதான் ஓகேவா? எவ்வளவோ கம்போனன்ட் இருக்கு, அதுல இது ஒரு கம்போனன்ட். பட் இந்த கம்போனன்ட் ஒரு வீக்னஸா மாறுறப்போ why can't we replace it தான் நான் கேக்குறேன். It is not a weakness in my opinion. நீங்க வீக்னஸ்னு சொல்றது வந்து லைக் லிட்டரலி ஓடகார்ட் கோலுக்கு முன்னாடி கோலை மிஸ் பண்ணணும், த்ரூ பால் போட வேண்டிய இடத்துல அது மேனை மிஸ் பண்ணணும், டிஃபென்சிவ்லி என்னடா நீ ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு அது பண்ணா ஒண்டி தப்புங்கிறதா நியாயமா இல்லடா. என்னடா எவ்வளவு பால் லூஸ் பண்றான் அவன். இல்ல எனக்கு என்ன கொஸ்டின்னா, ஃபாபியோ வேரான்னு ஒருத்தர் இருக்கான், எமில் ஸ்மித்ரோன்னு ஒருத்தர் இருக்கான், இவங்க பெஞ்ச்ல உட்காந்துருக்காங்க. why are they not getting chances to perform when the captain is not performing? Second question, நம்ம சாக்கா ஓவர்லோடு சொல்றோம் 84 கேம்ஸ். அதே டைம் பீரியட்ல ஓடகார்ட் 82 கேம்ஸ் விளையாடுறான். அதை ஏன் நம்ம ஓவர்லுக் பண்றோம்? சரி அவன் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்கிறது எவ்வளவு ஃபேக்டர்ஸ்ல வேணா வரலாம். அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்கிறது உனக்கு கான்ஃபிடன்ஸ் ஓகே 84 ஓவர்லோட்லனா எனக்கு எது ஓவர்லோட்னு தெரியல எனக்கு. பட் அகைன் இட்ஸ் த சேம் திங். ஹி இஸ் பிளேயிங் இன்டர்நேஷனல் கேம்ஸ் எல்லாம் விளையாட்டு வரான், பட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் த சேம் அவுட்புட். இந்த சீசன்ல அவன் எவ்வளவு அசிஸ்ட் கொடுத்திருக்கான் இது வரைக்கும்? நீ 9 கேம்ல 9 இது 6 டிரா வின் எல்லாம் சொல்றல, இந்த சீசன்ல எவ்வளவு அசிஸ்ட் கொடுத்திருக்கான் அவன்? அதான் சொல்றேனே, இந்த டிஃபைனிங் ஸ்டாட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா you can definitely eliminate about 80% of the Premier League players. சரி ஓகேவா? சோ நான் அந்த क्वेश्चन திரும்ப உங்கள்ட்ட கேக்குறேன், ESR ஃபேபியோ வேரா எவ்வளவு அசிஸ்ட் கொடுத்திருக்காங்க?
ஃபாபியோ வேற 2-3 அசிஸ்ட் கொடுத்துட்டானே அதுக்குள்ள பிரீமியர் லீக்ல. ஃபாபியோ வேற 2-3 அசிஸ்ட் கொடுத்திருக்கான். பால விட்டதெல்லாம் அப்ப அவனோட கணக்குல எத்தனை ஆட் பண்ணலாம்? விட்டுருக்காண்டா, நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்ப இவ்வளவு விட்டுட்டு நம்ம கேப்டன் வந்து கண்டினியூஸா போறப்போ இது ஏன் வந்து நம்ம வந்து இது ஒரு சான்ஸ் why should we not be giving to another player தான் நான் கேக்குறேன். What are you doing by giving that? You're going from somebody who you know can perform to somebody who you don't know will perform. You are a squad player. Na manager should know whether இந்த பஜனை நீ வந்து நம்ம ஃபேன்ஸா நம்ம என்ன வேணா பேசலாம். சரியா? மேனேஜர் தான் டீம் டிசைட் பண்றது. மேனேஜருக்கு ஒரு ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர் ஐ டோன்ட் நோ வாட் யூ வில் டூ நீ சொல்றேன்னா அந்த பிளேயர் அப்ப ஸ்குவாட்ல இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கொஸ்டினை வந்து எனக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியல. பட் இந்த பர்டிகுலர் ஓடகார்ட் சிச்சுவேஷனுக்கு இஃப் you're going to send a message by dropping an out of form player like Odegaard, that message better be அந்த நம்ம ஆபாவை டிராப் பண்ணி லக்காசெட்டை கூட்டு வந்து we still kept winning அந்த மாதிரி ஒரு இருக்கணுமே தவிர if it derails you're risking a lot more than you have stand to gain in that one game. Okay, Hemant ரெஸ்ட் கொடுக்கலாம்ல, கேப்டனுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்ல, தப்பு கிடையாது. டெஃபினட்டா இல்ல ரெஸ்ட் கூட இல்ல. I'm not saying he should be dropped. I'm just saying work out ஆலனா மாத்திரலாம். நம்ம zinchenko மாத்துன மாதிரி நம்ம மாத்தி இருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். அதுதான் எனக்கு ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். நேத்து கேம் வந்து அவுட்லயரா வெச்சுக்கோங்க both for zinchenko and for Odegaard. இந்த சீசன்ல 2 கேம் நல்லா ஆடி இருக்கான்டா. bro இந்த சீசன்லயே 9 கேம் தான் ஆகி இருக்கு மொத்தம். ஆமா, அதுல 2 கேம் தான் நல்லா ஆடி இருக்கா. அப்பனா 7 கேம் நல்லா ஆடல. நோ நல்லா ஆடி இருக்கான். நோ இம்பாக்ட். நல்லா ஆடல. 3 கேட்டகரி இருக்கு. நல்லா ஆடி இருக்கா, நல்லா ஆடல cannot be the only 2 categories. I won't agree with that. சரி, அப்ப நோ இம்பாக்ட் 7 கேம்ல நோ இம்பாக்ட்ரா? ஓகே, உனக்காகவே சொல்றேன். நீ 7 கேம்ல நோ இம்பாக்ட் இருக்கிறப்போ ஒரு கேம்ல இம்பாக்ட் பண்ணி 2 அசிஸ்ட் கொடுத்த ஃபாபியோ வேராக்கு ஏன் சான்ஸ் வர மாட்டேங்குது? ஏன் அவனுக்கு ஸ்குவாட்ல கூட இல்ல? ESR வந்ததுக்கு அப்புறம் மார்க் டிஃபரன்ஸ் இருந்ததா இல்லையா ஆடுனதுல? 2 கேம்ஸ் முன்னாடியே விளையாடுனா யுனைட்டடோட விளையாடுனா ஃபாபியோ வேரா. இல்ல ஃபர்ஸ்டோட சேம் பண்ணோம். ஸ்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ணி 60 மினிட்ஸ்ல கஷ்டப்பட்டான். So your proof in the pudding, if the argument is இல்ல ஃபாபியோ வீராக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் ஆஃப் கேம்ஸ் கொடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இல்ல இப்போ. அப்போ வந்து நீ சொல்றது படி பார்த்தா என்னதான் நடந்தாலும் வந்து இப்போ இம்பாக்டே இல்லைனாலும் கேவலமா ஆனாலும் நம்ம கிட்ட இருக்கிற பேக்கப் இஸ் நாட் குட் எனஃப். சோ நம்ம அவட ஆட வச்சுட்டே தான் இருக்கணும்ங்கறியா? நோ கிடையாது. நான் எப்படி சொல்றேன்னா நான் கேக்குற கேள்வி எதுவும் தப்பு இல்லல, எனக்கு சீரியஸா வேற எங்க போயிச்சு. நான் இப்படி சொல்றேனே, your backup is so great that you're confident அவங்க 25 மினிட்ஸ்ல the same level of impact கொடுக்க முடியும், that even if your number 1 player is not giving that impact in 65 minutes. You have to try that la. If you don't try it, how will you know? அதுக்கு தானே ஸ்குவாட் வச்சிருக்கோம். It is a working formula ல இப்போ வந்து work ஆவலையே. அதனால தான் அந்த क्वेश्चனை கொண்டு வந்தேன் நானு. ஓடகார்ட் 9 games 6 wins 3 draws என்ன வர்க் ஆவலங்க? டேய் நீ ஓவரால் சரி 9 கேம்ஸ்ல 4 அவனோட அசிஸ்ட் அவனோட ஸ்டாட்ஸ் வச்சிருக்கேன். 3 கோல் 1 அசிஸ்ட். ஃபாபியோ 2 அசிஸ்ட் அவ்வளவுதான். Forget about the stats for a second. Template வந்து 65 to 70 மினிட்ஸ்க்கு ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. லாஸ்ட் 20 to 25 மினிட்ஸ்க்கு சூப்பர் சப்ஸ் மாதிரி வராங்க. They give you a very big impact on the super subs. அந்த சூப்பர் சப்ஸ் 25 மினிட்ஸ்ல கொடுக்கக்கூடிய இம்பாக்ட நீங்க வந்து 75 மினிட்ஸ் கொடுங்கன்னு கேக்குறீங்க. When something is working, super subs வந்து 25 மினிட்ஸ்ல இம்பாக்ட் கொடுக்கும்போது why do you want to fix that? It's not broken. அப்ப அவங்களோட வேலையே அவ்வளவுதாங்கற 20 மினிட்ஸ்ல வந்து கேஸ் கிரியேட் பண்ணிட்டு போறாங்க. இந்த நேரத்துல yes. Their role may expand in future, but right now that is the role. எனக்கு தெரியல. எனக்கு வந்து I don't fully agree with you. So like Hemant, going back to you, rating கொடுத்துட்டு like your rating கொடுத்துட்டு போய்டுவோமா? Your thoughts as well. அப்படியே அதோட போய்டுவோம். bro நீங்களே நிறைய பேசிட்டீங்க ரெண்டு பேரும். சோ பரவாயில்லை. இல்ல என்ன சொல்ல வந்தேன்னா again Odegaard வந்து நல்லா if it's not working, we know he's not struggling, by the way, not struggling. He's not finding his best form. I think he should be கொஞ்சம் டிங்கரிங் பண்ணுவாங்க. I think Odegaard எடுத்து மேபி எமில் ஸ்மித்ரோ வந்த உடனே ஒரு டைனமிசமே மாறிச்சு நம்ம நீங்க சொன்ன மாதிரி. So I think if Smith-Rowe is ready and fitness only has been issue for Smith-Rowe for not starting. So அவன் ஃபிட்டா
வந்தா அட்லீஸ்ட் வி ஷுட் ப்ளே ஹிம். அண்ட் அவன் வந்து செல்சியோட நல்லா ஆடி இருக்கான் பாஸ்ட்ல. Yes. ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல போய் கோல்லாம் அடிச்சுக்கிறான். Yes, yes. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்திருக்கு. ஸோ பட் ஓடகார்ட் நாட் அ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஐ வாண்ட் சே இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கும். பட் 5.5 கொடுக்குறேன் ஓ ஓடகார்ட். 5.5 இதெல்லாம் அநியாயம், நான் ஒத்துக்கவே மாட்டேன். 4 பாயிண்ட் கொடுக்கலாம் ஓடகார்டுக்கு. நேத்து பண்ண ஐச்சாட்டியத்துக்கு ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. நான் ஆக்சுவலா கம்மியா தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன். கழுவி ஊத்தாங்க நினைச்சேன் கமெண்ட்ஸ். 4 பாயிண்ட் ஓடகார்டுக்கு 4 பாயிண்ட் கொடுப்பேன் அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே கொடுக்க மாட்டான் அவன் பண்ணதுக்கு. ஓகே ரிவைஸ் ஸ்கோர் 4. ஓகே அருண், எனக்கு இங்க ஒரு பாயிண்ட். நீங்க வந்து 2-3 தடவை ரிப்பீட் பண்ணீங்க மார்டின் இஸ் நாட் இன் ஃபார்ம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து என்ன புரியல அப்படின்னா, அவரோட ரேட்டிங்ஸ் இந்த பிரீமியர் லீக் சீசன் எடுத்து பாத்தீங்கன்னா மார்டின் வந்து ஆவரேஜ் வந்து 7.1 7.2 ஃபார் மீ. நம்மளுக்கு ஃபுட்பால் தெரிஞ்சது அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, தட்ஸ் நாட் அவுட்ஸ்டாண்டிங், பட் தென் இட்ஸ் ஆல்சோ நாட் ஆன் த அதர் சைட் வேர் யூ ஹேவ் டு சே இஸ் நாட் இன் ஃபார்ம். ஏன்னா அவன் வந்து நீங்க வந்து ஸ்டாட்ஸ், கோல்ஸ், அசிஸ்ட் அதை மட்டும் பார்க்காம அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து எவ்வளவு டீப் இறங்கி வந்து பாலை வாங்கிட்டு போய் கிரியேட்ஸ் அ லாட் ஆன் தேர்ட். தட் மீன்ஸ் இஸ் நாட் த டைரக்ட் அசிஸ்ட் கிடையாது, இன்டைரக்ட் அசிஸ்ட். இ ஸ்டார்ட்ஸ் அவர் அட்டாக்கிங் பாயிண்ட். ஓகேவா? நீங்க அந்த மாதிரி எல்லாமே இஸ் ரோல் இஸ் டோட்டலி டிஃபரண்ட் திஸ் சீசன். அதுதான் I feel it's hurting us. That's my thought. Like his role changing is hurting us. தான் நான் பண்றேன். How is it hurting us? We have an excellent record. 6 wins 3 draws அவ்வளவுதான். Okay. பாப்போம். When things go wrong, let's see how we react to this. பாப்போம். எனக்கு வந்து இது ஒரு சின்ன ரெட் ஃபிளாகா தோணுது அவ்வளவுதான் இந்த பாயிண்ட். When things go wrong, that is when you have to worry about changing, not now. Okay. I'm actually sticking to what Arvind saying. Actually, I'm abiding by that. ஆனா 4 பாயிண்ட் வச்சுக்கோ. அதை தாண்டி எல்லாம் வந்து எதுவும் கொடுத்துறாங்க. அது ஓகே. நாளதான். Yes, he had a stinker of a game, 4 points. So ஓடகார்ட் பத்தி உங்க கருத்து சொல்லுங்க மக்களே காமெண்ட் செக்ஷன்ல. சோ ஓடகார்ட் 3 மிட்ஃபீல்டர் முடிஞ்சாச்சு. அடுத்தது விசேஷ், மார்டினெல்லி. Wingers also நேத்திக்கு they didn't have a really good game. நான் வந்து I don't want to do lot of analysis. So டைரக்டா வந்து 5.5 நான் வந்து சொல்லுவேன். அது வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா வந்து பேசிக்லி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹவு செல்சி பிளேட். அவன் வந்து நம்மளோட டிஃபென்ஸை வந்து டைரக்டா அட்டாக் பண்ணான் வித் மிட்ஃபீல்டர்ஸ். டிஃபென்ஸ் வந்து அவங்களால வந்து உள்ள மிட்ஃபீல்டுக்கும் பாஸ் பண்ண முடியல. when they passed in the wing, அந்த 2 விங்கர்ஸும் வந்து நின்று இருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 70 minutes வந்து we were not prepared for that kind of play. நான் அது வந்து டைரக்டா சொல்றேன். அது வந்து we were not prepared and that's why we were struggling for 70 minutes. and எப்ப வந்து ஜாக்சன் உள்ள வந்து they did their changes and அவங்க சப் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் பண்ணாங்களோ நம்ம வந்து we had the chance to play. So for Martinelli 5.5. Okay. Hemant, Jesus. ரொம்ப நான் எக்ஸிஸ்டண்டா இருந்தேன் ப்ரோ. நிறைய ஃபேஸஸ் பாக்கிறதுக்கு அவன் பண்றது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தது. அண்ட் சி இங்க தான் வந்து ஹேவர்ட்ஸ் அந்த அப்புறமா கொஞ்சம் ஒரு டைனமிசம் மாறிச்சு. பிகாஸ் அட்லீஸ்ட் அந்த பால் வாங்கி கொஞ்சம் அந்த லே ஆஃப் பண்றது அதாவது இருந்தது. ஹெசூஸால பாவம் அது பண்ண முடியாது அவ்வளவா. பிகாஸ் நல்லா வந்து வேர்ல்ட் பீட்டரா இருப்பான். அந்த அவனோட கேம்ல அந்த ஒரு இதெல்லாம் பண்ணா அது ஒரு சில கேம் வந்து தொடவே முடியாத மாதிரி ஆடுவான். அடுத்து ஒரு சில கேம் ஒர்க் அவுட் ஆகலன்னா டி இவனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும் ஆடுறது பாக்குறது. ஆமா, சும்மா 6-9 மாதிரி அப்படியே ட்ரிபிள் எல்லாம் பண்ணி ஃபினிஷிங் தான் விட்டுருவான். பட் எல்லாம் பக்கா பண்ணுவான். அப்படியே ஒர்க் அவுட் ஆகலன்னா ஒரு அப்படியே சனோகோவும் பென்ட்னரும் கலந்த கலவை மாதிரி நிப்பான். அப்படியே ஒண்ணுமே பண்ணாம அப்படியே ஒரே விஷயத்த பண்ணி கீழே விழுந்து. எஸ், there was no அவனுக்கும் ஓடகார்டுக்கும் அந்த கொஹிஷனே இல்ல. ஓடகார்டு வந்து திரும்பி அந்த பாஸ் போடுறான், இவன் இன்வெர்ட்டடா வரான். என்னடா பண்றீங்கன்னு யோசிச்சுக்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லா உள்ள போயிருந்தான். அந்த இடத்துல ஒரு அசிஸ்ட் வந்து கோல் போட்டிருந்தா கேமே மாறி இருக்கும். ஆமா, சோ ஐ டோன்ட் நோ யார ப்ளேம் பண்ணனும்னே எனக்கு தெரியாது அந்த சிச்சுவேஷன்ல. ஓடகார்ட ப்ளேம் பண்ணுமா, ஜேசஸ ப்ளேம் பண்ணுமா? இன்வெர்ட்டடா ஒண்ணுமே புரியல. எடி ஸ்டார்ட் பண்ணல, இல்லாட்டி எல்லா ப்ளேம் மேல விழுந்திருக்கும். கண்டிப்பா இந்த கேம்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து ஷாட்ஸே இல்ல ப்ரோ. அவன் ஷாட் எடுத்தானா இல்லையானே தெரியல ப்ரோ. ஷாட்ஸே இல்ல. லைக் இஃப் யூர் ஸ்ட்ரைக்கர் நீ ஷாட்ஸே எடுக்கலனா உனக்கு ஷாட்ஸ் வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல. இட் வாஸ் வெரி புவர் ப்ரோ. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தது அவனை பார்க்கும்போது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இல்ல, ஷார்ட் அண்ட் மொக்கையா முடிக்கணும்னா அவனுக்கும் வந்து ஒரு
4.5 தான் கொடுப்பேன் நான். 4 that is out of guard தான். எனக்கு அதான் காரணம் இருந்தது. மாலோ குஸ்டோ என்சோ ஃபெர்னாண்டஸ்லாம் ஷாட் எடுக்கிறாங்க, நீ ஏன்டா ஷாட் எடுக்க மாட்டேங்கிறது ஒரு மாதிரி அதான் எனக்கும் அப்ப புரியல. கடுப்பா இருந்தது. எஸ் அரவிந்த் சாக்கா. Saka, very average game. But when it mattered, ஒரு moment of brilliance கொடுத்த கேம், கொடுக்கக்கூடிய ஆளு கொடுத்தாரு. I don't know, இந்த லாஸ்ட் ஒரு அவரோட போட்டிருந்த அந்த ஸ்கின்ஸ்னாலயான்னு தெரியல, நேற்று கேம்ல வந்து சாக்கா கொஞ்சம் பல்கப் ஆன மாதிரி தெரிஞ்சான். மழல டைட் ஆயிடுச்சு ஜெர்சி. எனக்கு ஒண்டிதான் அப்படி தெரிஞ்சா இல்ல ஒரு குட்டி புரோட்டீன் ஷேக்கா குடிச்சிட்டு வந்திருக்காங்க தெரியல, எனக்கு அப்படி இருந்துச்சு. பட் அவன் வந்து குக்கரெல்லா ஒரு டீசென்ட் பிளேயரா காட்டிட்டான். குக்கரெல்லா வந்து பிரைட்டன்ல இருந்தப்போ நல்லா விளையாடினான். I can't take that away from him, but கடைசி ஒரு வருஷமா நான் எக்ஸிஸ்டன்டா இருந்த குக்கரெல்லா ஒரு டீசென்ட் பிளேயரா காட்டிட்டான். All that until the 82nd minute. அந்த brilliant assist pinpoint accurate ball காகவே I would give him a 7. ஆனா அந்த குக்கரே வந்து அவன் வந்து நல்ல பிளேயரை காமிச்சதுக்காக -5 அவனுக்கு நெகட்டிவ் பெனல்டி போட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். 6.5 அவனுக்கு அவ்வளவுதான். So yeah, moving on to the subs. Tomiyasu, I'll take Tomiyasu. A wonderful game. வந்ததுல இருந்து அப்படியே கேமே மொத்தமா மாத்தினான். அந்த சைடுல இருந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. குரூப்ல கூட நான் ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், அவன் சாலாவே நிறுத்தினவன், அவனுக்கு ஸ்டெர்லிங்லாம் ஒரு பெரிய மேட்டரா இருக்காதுன்னு. is exactly what he did. Although he doesn't provide the dynamism, இன்னொரு different outlet அவன் ப்ரொவைட் பண்றான். ஃபார்வர்ட்ல போயிட்டு ஒரு ஸ்ட்ரைக்கர் அவன் ஹைட் அண்ட் பிசிக்காலிட்டி யூஸ் பண்ணி. So for me, Tomiyasu was a difference maker. So I would definitely give him ஒரு 6.5 definitely கொடுக்கலாம். He was much better than everyone else who played on the pitch that day. And to add to Tomiyasu super swings, வந்து his recovery pace is amazing. Amazing. So, yeah, for sure. ஐயோ மேல இருந்தாலும் அவன் திடீர்னு பின்னாடி வந்து டிஃபென்ஸ்ல வந்து நின்றுறான். அதோட கம்பேர் பண்ணா zinchenko ஸ்லோ மோஷன்ல ஓடுற மாதிரி இருக்கும் லைட் ஆக்சுவலா. அது கம்பைன்ட் வித் அந்த பென் ஒயிட் கைண்ட் ஆஃப் ஒரு இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்திருக்கான் கேம்ல. அந்த கையை ஹேண்ட் செக் பண்றது, லைட்டா டீச்சரை பிடிச்சி இழுத்து விடுறது. இன்ஃபேக்ட் நேத்து வந்து லெஃப்ட் பேக் விளையாடுறதுனால அந்த கேமரா ஆங்கிள்னால இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு தி கேமராஸ். So you could actually see அவன் வந்து இது எப்படி எல்லாம் ஹேண்ட் செக் பண்றான் அப்படின்னு. பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ப்ரோ பாக்குறதுக்கு. ஃபவுல் கிடையாது, ஃபவுல் கொடுக்க முடியாது, பட் at the same time it hampers the progress of the other person. Yeah, exactly. Very intelligent game. வேற யார் சப் வந்தாங்க? ESR ஹேமந்த் நல்ல ஐ மீன் கோல் அசிஸ்ட் எதுல, பட் நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணான் ப்ரோ. கொஞ்சம் அந்த ஃபிளிக் பாசஸ் அட்லீஸ்ட் கொஞ்சம் கேரி பண்ணா. கான்ட்ரிபியூஷன் doesn't count. கோல் அசிஸ்ட் இல்லனா ஃபேபியோ வேற வேணா கொண்டு வரணும் அடுத்து. இல்ல அவனோட இல்ல அது பால் லூஸ் பண்ணல எனக்கு சந்தோஷம் அது வரைக்கும். லிங்க் அப் பிளே எல்லாம் நல்லா இருந்தது. It was nice to see ESR back on the field and I think I'll give him a standard 5 bro, because 6 kuttoma 6.5 kuttom Tomiyasu. I think 5.5 is fair for ESR. Yeah. Visesh, Havertz TF role directly. I think வந்த உடனே வந்து I like him playing center forward rather than on LCM or RCM. ஏன்னா அவன் பாஸ்ல அவன் மிட்ஃபீல்ட்ல வந்து நான் 2-3 சிச்சுவேஷன்ல நோட்டீஸ் பண்ண நேத் மேட்ச்லயே அவன் அந்த மிட்ஃபீல்டர்னா பாஸ் அப்படியே அந்த ஜிப் இருக்கணும், கிளீனா வந்து கரெக்டா பிளேயர் கிட்ட வரணும். இவன் வந்து லைட்டா ஃபெதர் டச் பண்ணிட்டு அவன் வந்து அடுத்த எந்த பொசிஷன்ல இருக்கணுமோ அங்க போய் நின்னுறான். டே பால் இவன் கிட்ட வந்தாடா அவன் 1-2 கொடுப்பான், உனக்கு இவன் கிட்டே பால் வர மாட்டேங்குது அப்பல. அப்படிதான் இது பாக்கிறதுக்கு. எஸ் விசேஷ். சோ அதனால வந்து I would say again 6. அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன், பட் LCMல வந்து he has to improve a lot. And அதுவும் அர்டெட்டாவோட one of the strategy அப்படின்னு நினைக்கிறேன். He needs 2 players or 1 player playing in 2 different position, and Kai வந்து still learning a lot in that position. So ரைட்ல ஆடுனால ஆக்சுவலா நேத்து சென்டர் Kai front 4 ஆடணும், அதான் கோல். நான் ரைட்ல ஆடுனா நேத்து ஆக்சுவலா ஒரு அதுவும் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எனக்கு ரைட்ல ஆடுவான்னு நான் எதிர்பார்க்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா இதுமே ரைட்ல தான் போயிருந்தாங்க எல்லாத்துக்குமே. That was also interesting. Yeah. So where யாரா substitute வந்தாங்க? Tomiyasu, Trossard bro. Trossard. You take Trossard. Yeah bro, Trossard I mean எனக்கு வந்து என்ன சொல்லணும்னே தெரியல ப்ரோ. செம்ம பிளேயர் ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெக்னிக்கலி வெரி குட் அண்ட் இம்பாக்ட் ப்ரோ. எப்பயுமே வந்தாலே இம்பாக்ட் தான் ப்ரோ. நம்பால வேற லெவல். அந்த டெட்லாக் பிரேக் பண்ற பிளேயர் அவன் தான். எவர்டனோட அவன் தான் வந்து ஒரு அன்பிரடிக்டபிளான பிளேயர் நம்ம டீம்ல. அண்ட் சூப்பர் ஃபினிஷ், நல்ல ரன் அண்ட் பியூட்டிஃபுல் கிராஸ் பை சாக்கா. சூப்பர் ஃபினிஷ், அப்படியே லைட்டா டச் பண்ணா he finished it. And yeah, Trossard definitely gets a 7.5 for the goal itself. Okay, வேற யார் கடைசி சப்?
அவ்வளவுதான் நினைக்கிறேன். 4 தான் 4 சப் பண்ணோம். தான் பண்ணோம். 4 தான் வந்தவன். 4 தான் பண்ணோம். 4 ஓகே தான் பண்ணோம். மேனேஜர் ஊ என்னடா Uh, உனக்கு என்ன அர்த்தம் சொல்லு. 9 on 10. He kept the team honest. என்னதான் போஸ்ட் மேட்ச்ல வந்து I'm very happy with the boys சொன்னாலும் இந்த கேம் ஃபுல்லா டச்ல நின்னு கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்த ஆர்டெட்டாவை நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலா வந்து ட்விட்டர்ல ஓடிட்டே இருந்தது. people who were watching him from right behind him were like he was completely frustrated with what the players were doing. ஒரு மாதிரி வந்து he was continuously cursing வந்து அந்த பிளேயர்ஸ் பண்ணினது வச்சுட்டு டிசப்பாயிண்டடா பண்ணிட்டு இருந்தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 9 on 10 கொஞ்சம் ஜெனரஸா இருக்கிற மாதிரி ரொம்ப இருக்கு. ஜெனரஸா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கும். ஆமா. ஜெனரஸா இது பெர்ஃபெக்ட் இம்பாக்ட் இந்த நாய்ஸ் you're எல்லாம் putting கத்துறது yourself பண்ணாம in trouble and அதுக்கு வந்து நீ பண்றதுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணா why are you putting yourself in இல்ல trouble? புட்டிங் யுவர் செல்ஃப் இன் ட்ரபிள்னா வேற என்ன பண்ண முடியும்? இந்த ராயா தூக்கிட்டு ராம்ஸ்டேல நீ குழந்தைய பெற்றுக்கிறது போகுது ரிட்டர்ன் வான்னு கூட்டு வர இல்ல முடியுமா? இல்ல நான் அதுக்குன்னு சொல்லிட்டு ராயா இல்ல தூக்கிட்டு கால் பர்சனல் கூட இல்ல. It's not about personal, it's about even the whole game play, game style, game management. At least அது கூட இருந்திருக்கலாமே. நான் வந்து 9 on 10 I'll give for the comeback, okay, but overall பாத்தீங்கன்னா I have to give only like 7 on 10. I would agree 7.5. இது வந்து ஐ திங்க் இது வெங்கட் டேஸ்ல இருந்தே எனக்கு வந்து இருந்த ஒரு பிகெஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். when players lose balls managers can't do anything. players misplace passes managers can't do anything. Yeah. அதுக்கு 9 எனக்கு ஜாஸ்தியா இருக்கடா. உனக்காக 8 வேணா 9 ஜாஸ்தி bro. 9 ரொம்ப ஜாஸ்தி. 9 வந்து நம்ம 4-2 ஜெயிச்ச மாதிரி இருக்குது. நான் வந்து ஏன் 9 கொடுக்கிறேன்னு சொல்றேன். Arteta had to play against a few Arsenal players because அவங்க a lack of performance from them created a bigger void than it should have been. அந்த voidல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து அந்த சூப்பர் சப் இம்பாக்ட் கொடுத்து that was key. ஸ்டார்டிங்ல ஐ திங்க் விசேஷ் ப்ரோ கேட்டான்னு நினைக்கிறேன் ஏன் மார்டினலியை ரொம்ப லேட்டா எடுத்தாங்க அப்படின்னு. எனக்கு அப்பவே சொல்லணும்னு தோணுச்சு. நான் இப்ப சொல்றேன். மாலோ குஸ்டோ வந்து he's just coming to the Premier League. He's not the Premier League equipped to handle the full 90 minutes. இதுக்கு முன்னாடி செல்சி கேம்ஸ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா you will know மாலோ குஸ்டோ வந்து he gets gassed out by towards the 75th minute அந்த மாதிரி. and அப்பதான் concentration starts to drop. அப்பதான் you can take full advantage of அந்த மாலோ குஸ்டோன்ற பிளேயர். அதே டெம்ப்ளேட் மாதிரி லியோ came in 72nd மினிட்ல அந்த மாதிரி 82nd மினிட் கோல். இன்ட்ரெஸ்டிங். ஓகே சோ நீ you stick on to your 9. நாங்க வந்து 8 நினைக்கிறேன். எனக்கு அது 7. அரவிந்த் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் வந்து 7. எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து யூ கான்ட் நீங்க சொன்னீங்க யூ கான்ட் ரேட் மேனேஜர் லோலி பிகாஸ் பிளேயர்ஸ் கெப்ட் லூசிங் த பால்ஸ். பட் தென் ஸ்ட்ராட்டஜிக்கலி வி வர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த கேம். அவன் வந்து செல்சி வந்து மிட்ஃபீல்டும் சென்டர் பேக்கையும் அப்படி ஓவர்லோட் பண்ணுவான் அப்படிங்கும் போது Arteta has to have a strategy for that and he didn't have that. அதனாலதான் வந்து he was shouting a lot in the game. Yeah. இன்னொன்னு குவிக்கா ஆட் பண்ணிடுறேன் நானு. see our center backs didn't have anyone to mark actually. அவங்க வந்து ஃப்ளோட் பண்ணிட்டே இருந்தானுங்க. அது வந்து ஐ திங்க் ஐ பிக்ட் இட் அப் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல பாத்துட்டு இருக்கேன். அது வந்து அந்த மெசேஜ் கன்வே ஆகல. நீங்க பாத்தீங்கன்னா சலிபா அண்ட் கேப்ரியல் கோயிங் டு தி லெஃப்ட் சைடு. டேய் ரெண்டு பேருமே ஒரே ஜோனுக்கு போயிட்டு இருக்கீங்கடா. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஐ பிக்ட். ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் டெஃபினட்டா இருந்துச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அவங்களோட அந்த ஃபால்ஸ் லைன் ஆடுனதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆன மாதிரியே எனக்கு தெரியல. அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணின மாதிரி எனக்கு தெரியல. சோ அது ஒரு ஃபேக்டர். யா சோ ஓகே 7 8 7 9 சோ அப்படி கொடுத்துருக்கோம். நீங்க சொல்லுங்க உங்களோட ரேட்டிங் என்ன மேனேஜருக்கு. ஆவரேஜ் பண்ணிட்டீங்க நீங்க. எஸ் நான் 7.5 கூட சொல்லுவேன் நானு. எஸ் மத்தபடி ஃபேன்ஸ் ஐ எக்ஸ்பெக்டட் a little more. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல வந்து கத்தினாங்களே தவிர்த்து ஃபர்ஸ்ட் 70 மினிட்ஸ்ல எதுவும் பண்ணல. a little disappointed with the fans. இந்த டீம் நீடட் them the most. அந்த செல்சி ஃபேன்ஸ் தான் ஓன்னு கத்தினே இருந்தாங்க. செம்மகான செல்சியே விதவிதமா வந்து வித்தியாசமான ராகங்கள்ல பாடிட்டு இருந்தாங்க. அவங்க அவுட் ஆஃப் டியூன்ல பாடினானுங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு 9 on 10 தான் இந்த கேமுக்கு. நான் அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன். ஸோ மக்களே இதுதான் எங்களுடைய ரிவ்யூ எபிசோட். அன்பார்ச்சுனேட்லி கியூ ஹேட் டு ட்ராப் அவுட். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். சார் பாபி சால்டன் வந்து இறந்துட்டாரு. ரெஸ்ட் இன் பீஸ். ஒரு இங்கிலீஷ் ஃபுட்பால் வந்து ஒரு பெரிய ஃபிகர். என்னதான் யுனைடெட் கார்டு இருந்தாலுமே தி அமௌண்ட் ஆஃப் ஸ்டஃப் தட் ஹி ஹேட் டு அண்டர்கோ அண்ட் லைக் வின் த வேர்ல்ட் கப் அண்ட் அவருடைய டீம்மேட்ஸ் எல்லாம் கிராஷ் ஆனதை பார்க்கறது, இந்த மாதிரி எல்லாம் விஷயம் பார்க்குறப்ப இட்ஸ் லைக் an icon ஆஃப் இங்கிலீஷ் ஃபுட்பால். ரெஸ்ட் இன் பீஸ் பாபி சால்டன். ஸோ அதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுப்போம். இதான் நம்மளோட ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே மாதிரி கண்டினியூ சப்போர்ட்டிங் us, help us get to 1000 by the end of this year. Thank you very much guys. Thank you. Have a great day. Come on you guys. Take care guys.